எழுத்துலகில் தனக்கென்று ஒரு அசைக்க முடியாத முத்திரையை பதித்திருக்கின்ற எங்களது எழுத்தாளர், தமிழ் இனத்திற்கே அவரால் பெருமை. அப்படிப்பட்ட எழுத்துக்களை பதித்துக் கொண்டிருக்கின்ற அருமை ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இதழ் பற்றி உங்களோடு கலந்து கொள்வார்கள். ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பரும் தோழருமான ஐயா சீமான் அவர்களினுடைய ஒரு விழாவில் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்த ஒரு பேராக கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு இனத்தினுடைய அடையாளமாக, ஒரு பெருங்கனவாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் தேசம் என்ற இந்த இதழை பெற்றுக்கொள்வது என்ற அந்த வாய்ப்பை தந்ததற்காக அவருக்கும் நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதழை வெளியிட்ட என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழக்கூடிய மகத்தான கலைஞரான ஐயா சத்யராஜ் அவர்கள் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்களுக்கும், இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்குமே இனிய மாலை வணக்கம். என்னை அவர் அழைத்த போது நான் கேட்டேன், இது எந்த வகையான இதழை நீங்கள் வெளியிடுகிறீர்கள்? நிறைய இதழ்கள் வந்து கொண்டுதானே இருக்கின்றன, இன்னும் ஒரு இதழ் எதற்காக என்று கேட்டபோது ஐயா சொன்னார், இது இன்னொரு இதழ் அல்ல, இது ஒரு இனத்தினுடைய அடையாளம், ஒரு குரல். இன்னும் சொல்ல போனால் பொது அரங்கங்களில் ஒலிக்காத தமிழனுடைய உண்மையான குரலை நாங்கள் ஒலிக்க வைக்கிறோம். நாங்கள் எப்போதுமே தமிழ் மக்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையான விஷயங்களை முன்வைப்பதற்காக இந்த இதழை நடத்த விரும்புகிறோம். இதில் கலை, இலக்கியம் தொடங்கி எல்லா துறைகளைச் சேர்ந்த விஷயங்களும் இடம்பெற வேண்டும். அந்த வகையில் தான் நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நிச்சயம் இது ஒரு பெரும் கனவுதான். காரணம் நண்பர்களே, தமிழர்களுக்காகவும் தமிழ் வாழ்க்கைக்காகவும் அதிலும் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் சார்பாகவும் தொடர்ந்து அயராது பாடுபட்டு வரக்கூடியவர் ஐயா சீமான் அவர்கள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் இயக்குனர் பாலா, அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவருடைய ஊருக்கு சென்றிருந்தோம். அவருடைய வீட்டிற்கே சென்றோம். அப்போது ஐயா அங்கே இல்லை. நாங்கள் அவருடைய வீட்டை பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம். அவருடைய கிராமத்திற்கு சென்று அவருடைய தாய் தந்தையர்களை பார்த்து அந்த ஊர் எப்படி இருக்கிறது, எங்கிருந்து அவர் வந்தார், நம்மோடு இருக்கிறார், நமக்காக அவர் இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாரே, அவருடைய தந்தையை, அவருடைய வீட்டை, அந்த சூழலை பார்க்க வேண்டும் என்று போனோம். அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கே ஒரு விவசாய குடும்பத்தில் விவசாயிகளாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போய் அந்த அவருடைய தோட்டத்திலேயே தான் அவர்களை பார்த்தோம். பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் பிள்ளையை இந்த தேசத்திடம்தான் ஒப்படைத்திருக்கிறோம், அதனால் இந்த தேசம் அவர்களை பார்த்துக் கொள்ளும். உங்களை போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறீர்களா இல்லையா, அதை நம்பித்தானையா நாங்கள் எங்கள் பிள்ளையை விட்டிருக்கிறோம் என்று அவங்களுடைய அப்பா பெருமிதத்தோடு சொன்னார். எனக்கு அந்த நிமிடம் தோன்றியது, நாங்கள் மட்டுமல்ல, உலகம் முழுமுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நிச்சயமாக அவருடைய எல்லாவற்றுக்கும் துணை நிற்பார்கள். அவரும் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே தமிழர்களுடைய வாழ்விற்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடியவராக இருக்கிறார். அந்த வகையில் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த கனவு என்பது மிக முக்கியமான ஒன்று. நிச்சயம் இது இதழியல் வரலாற்றில் ஒரு மகத்தான இதழாக வளர்ந்து நின்று தமிழர்களுடைய அடையாளமாக நிற்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிக்கிறேன். நண்பர்களே, தமிழர்கள் பொதுவாக பெருமை பேசக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக வரலாற்றை பற்றி ஒரு மிகப்பெரிய பெருமிதம் தமிழர்களுக்கு உண்டு. இதுவரை வரலாற்றை போற்றி பாதுகாத்தவர்கள் அல்ல, வரலாற்றை விட பாடம் கற்றுக்கொண்டவர்களும் கூட அல்ல. இன்னும் சொல்ல போனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் யாருக்கு துணை நிற்கக்கூடாதோ அவர்களுக்கு துணை நின்று இந்த வரலாற்றையும் இதன் பெருமைகளையும் அழிப்பதற்கு தமிழர்களே தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்ல, அவர்கள் தமிழர்களை தன் கையை கொண்டுதான் குத்த வைத்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய மறந்த வரலாற்றை, தமிழனுடைய பெருமையை தமிழர்களுக்கு தமிழர்களே காட்டித்தர வேண்டிய உண்மைகள் நிறைய இருக்கிறது. நான் ஒரு எழுத்தாளனாக அதைத்தான் உங்களோடு இன்றைய நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் வரலாறு படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஆண்டார்கள். தமிழகம் ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக இருந்தது. தமிழ் மக்களுடைய வாழ்க்கை மேலோங்கியதாக உலகத்திற்கே ஒரு பண்பாட்டுக்கு அடையாளமாக இருந்தது என்று. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தால் அந்த தமிழகம் இல்லை, அந்த வீர வரலாற்றினுடைய அடையாளம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்படியான மன்னர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களே இல்லை.
ஒரு முறை என்னோடு வந்த ஒரு இளைஞர் கேட்டார், இவ்வளவு சேர சோழ பாண்டியர்களை பற்றி பேசுகிறீர்களே, அவருடைய அரண்மனைகள் எங்கே, அவர்கள் வாழ்ந்த அடையாளங்கள் எங்கே? எதுவுமே இல்லையே. மிஞ்சி இருப்பதெல்லாம் வெறும் கோவில்களும் கலைக்கூடங்களும் மட்டும்தானே இருக்கின்றன. தமிழர்கள் தன் வாழ்க்கையில் செய்த ஒரே பயன் என்ன என்றால் இந்த கலைக்கூடங்களையும் கோவில்களையும் கட்டியது மட்டும்தானா என்று கேட்டார். அப்படி இல்லை. எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் நம்முடைய கவனமின்மையால் நாம் அதை கொண்டாட மறந்ததால் கைவிடப்பட்டு போயிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் ஒரு இடத்துக்கு அழைத்து போகிறேன், நீங்கள் என்னோடு வாருங்கள் போகலாம் என்று நானும் அவரும் கொர்க்கைக்கு போனோம். நீங்கள் படித்திருந்தால் தெரியும், தமிழ் நிலத்தில் ஒரு மிக முக்கியமான துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கையிலிருந்துதான் கிரேக்கத்திற்கு யவனத்திற்கெல்லாம் முத்துக்கள் ஏற்றுமதியானது. பாண்டியர்களுக்கு 2 தலைநகரம் இருந்தது, ஒன்று மதுரை, இன்னொன்று கொர்க்கை என்றார். நாங்கள் அந்த கொர்க்கைக்கு போவதற்காக தூத்துக்குடிக்கு சென்று அங்கிருந்து சாலை வழியாக கொர்க்கையை நோக்கி போகும்போது அந்த கிராமத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பவரை நிறுத்தி கொர்க்கைக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டோம். அங்க இருக்கிறவருக்கு யாருக்கும் வழி தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் கொர்க்கை என்றால் எங்கோ கிரேக்கத்தில் இருக்கவனுக்கு தெரிந்தது, யவனத்தில் தெரிந்திருக்கிறது. ஆனால் இங்கே உள்ளூர்காரங்களுக்கே வழி தெரியல. நாங்கள் வழி விசாரித்து அந்த ஊருக்கு போனால் முதலில் எங்களுக்கு தோன்றிய பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், கொர்க்கையில் கடல் இல்லை. நாம் படித்த துறைமுக நகரமான கொர்க்கையில் அவ்வளவு முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு நகரத்தில் இன்றைக்கு கடலே கிடையாது. அப்படி என்றால் அந்த கொர்க்கை எங்கே? அந்த கொர்க்கை கடலுக்குள் போய்விட்டது. இப்போது இருக்கக்கூடிய கொர்க்கை அதே பேரில் வாழக்கூடிய இன்னொரு இடம். அங்கே எத்தனை பேர் போய் வருவார்கள்? தமிழருடைய வரலாற்றை படிப்பவர்கள், தமிழர்களுடைய பெருமையை பேசுபவர்கள் யாராவது அங்கே போய் ஏதாவது ஆய்வு செய்திருக்கலாம் என்று கேட்டால் எந்த ஆய்வும் நடக்கல, யாரும் வரவில்லை. எப்போதாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வருகிறார், அவர் உங்களைப் போல இதே போல வழி விசாரித்து வந்து எங்கள் ஊரை படம் எடுத்து போகிறாரே தவிர இதை பற்றி எங்களுக்கு யாருக்கும் எதுவுமே தெரியாதுன்னா. இது ஒரு சிறு உதாரணம் தான். இப்படி நாம் சொல்லிக் கொள்வதற்கு ஏராளமான தமிழனுடைய முன்னோடியான விஷயங்கள் நம்முடைய கண்ணிலே படாமல், இன்னும் சொல்ல போனால் கவனம் வராமல் போயிருக்கிறது. இது இடத்திற்கு மட்டும்தான் நடந்ததா என்றால் இடத்துக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு நடந்திருக்கிறது, பண்பாட்டுக்கு நடந்திருக்கிறது, பண்பாட்டு கூறுகளுக்கு நடந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு கூறுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ் அடையாளங்கள் திட்டமிட்டே காலந்தோறும் மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழனுடைய அடையாளமாக மிஞ்சி இருப்பது மொழி மட்டும்தானே தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். அதிலும் இப்போது மொழியை அழிப்பதற்காக அதை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியேற்றுகிறார்கள், அன்றாட வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். முடிந்தவரை தமிழில் பேசுவதை தவிர்ப்பதை ஒரு பண்பாடாக கருதுகிறார்கள். இது வேறு எங்கும் நடக்கவே இல்லை, தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. இதை ஒரு வெளிநாட்டில் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்க போது அவர் சொன்னார், அப்படி நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. காரணம் என்ன என்றால், தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை, இருந்தால் அந்த நாடு நிச்சயம் இதை கேட்கும். மீண்டும் மீண்டும் ஒரு மாநிலம் தானே இதை பற்றி யோசிக்கிறது, அதிலும் அந்த மாநிலத்தில் ஒரு பகுதியினர் தானே இதை பற்றி பேசுகிறார்கள். தமிழர்கள் தமிழனுடைய உரிமைக்காக, தமிழனுடைய அடையாளத்திற்காக, பண்பாட்டிற்காக பேசுகிற ஒரு நாடு வேண்டும் என்றால் அது நம் எல்லோருக்குமான ஒரு பெரும் கனவு. அது சாத்தியமாகும் என்றுதான் ஈழத்தில் அத்தனை பேரும் காத்திருந்தோம். ஆனால் அது நடக்கவில்லை என்றாலும் அந்த கனவு நிச்சயம் தோற்று போகாது, என்றாவது ஒரு நாள் வென்றே தீரும். நண்பர்களே, வரலாற்றில் தமிழகம் மிக முக்கியமான இடத்தில் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. நான் ஒரு வரலாறு படித்த மாணவன் என்ற முறையிலும் எழுத்தாளன் என்ற முறையிலும் அந்த பெருமைகளை மிக நிறைய நேரங்களில் ஆய்வு செய்து கண்டெடுத்து பார்த்திருக்கிறேன். அப்படி நம்முடைய மிச்சங்கள் எங்கெல்லாம் இருந்தது. என்னுடைய நண்பரும் மிக முக்கியமான IAS அதிகாரியான பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆய்வு என்ன தெரியுமா? தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்கள், எங்கெல்லாம் தன்னுடைய வணிகத்தை செய்தார்கள், எங்கெல்லாம் தமிழர்களுடைய அடையாளம் இருக்கிறது என்பதை. அப்படி அவருடைய ஆய்வினுடைய ஒரு பகுதியாக அவர் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் 124 ஊர்களுடைய பெயர்கள் தமிழ் பெயரில் காணப்படுவதை கண்டுபிடித்திருக்கிறார். அதில் ஒரு பேர் என்ன தெரியுமா? இதே கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, முசிறி அத்தனை நகரங்களும் இங்கு அல்ல, ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் இருக்கிறது. எப்படி தொடர்பே இல்லாமல் ஒரு பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லது அங்கே தமிழ் அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. அதற்கான ஆதாரங்களை அவர் சொல்லும் போது சொல்கிறார், இது எங்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களில் எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கிறது என்பதை ஆய்வு பூர்வமாக வைப்பித்திருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கக்கூடிய சிந்து சமவெளிக்கான ஆய்விற்கான அந்த அறக்கட்டளையில் அவருடைய உரையிலே குறிப்பிடுகிறார். இது எல்லாம் தமிழர்கள் சென்ற, தமிழர்கள் வாழ்ந்த அடையாளங்கள். ஆனால் இந்த எச்சங்கள் இருக்கிறதே தவிர இதை பற்றி நாம் ஆய்வே செய்யவில்லை என்று. நாங்கள் ஒரு முறை அவரோடு அவருடைய ஆய்வு பணியில் கலந்து கொள்வதற்காக அவருடைய மாநிலமான ஒரிசாவுக்கு போயிருந்தோம். ஒரிசாவில் கோராபுட் என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் நிறைய வசிக்கிறார்கள். அந்த பழங்குடி மக்கள் வசிக்கிற ஒரு கிராமத்துக்கு எங்களை அழைத்து போனார். அந்த கிராமத்தில்
ஒரு மிகச்சிறிய மலை மேல இருக்கக்கூடிய மிகச்சிறிய பாதைகளே இல்லாத ஒரு சின்னஞ்சிறு கிராமம் அது. அங்கே ஏதோ ஒரு மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை என்ன என்று கேட்டோம். அதை வாசிக்க சொல்லி அந்த ஆதிவாசி மக்களே அழைத்து சொன்னார். அவர்கள் வாசித்த பெயர் என்ன தெரியுமா? தமிழி என்ற ஒரு பெயரை அவர்கள் வாசிக்கிறார்கள். தமிழ் என்ற ஒரு பெயர் அங்கே இருக்கிறது. ஒரு மலைவாழ் மக்கள் வசிக்கிற பகுதியில் தமிழி என்ற ஒரு பெயரில் ஒரு ஊர் இருக்கிறதே என்றால் அந்த மக்களிடம் போய் நீங்கள் எல்லாம் யார், தமிழர்களா, எப்படி இங்கே வந்தீர்கள், இந்த பெயர் உங்களுக்கு எப்படி வைத்ததுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. அவர்களுக்கு இந்த மொழி மறந்து விட்டது. ஆனால் அந்த மக்களிடம் சில சொற்கள், தமிழ் சொற்கள் இருக்கிறது. அவர்கள் ஒரு விறகு கட்டை தோளில் வைத்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதை பார்த்து இதுக்கு என்ன பெயர் என்று கேட்டோம். அதுக்கு அவர் சொல்றார் காவடி என்று சொல்றாங்க. அவர்களுக்கு தெரியாது தமிழ் என்று. ஆனால் அவர்கள் கொண்டு வருகிற முறையை பார்த்து இது காவடி என்ற தமிழ் சொல்லையே சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் காலில் அணிகள் அணிந்திருக்கிறார்கள். அந்த அணி சிலம்பை போன்றே இருக்கிறது. இந்த அணியினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் அணி என்றே தமிழ் சொல்லை அந்த பெண் சொல்கிறார். ஆனால் சொல்பவர் ஒரு மலைவாழ் மக்கள். அவர்களுக்கு நம் தமிழ் மொழி தெரியாது. ஆனால் தமிழ் சொற்கள் அவரிடம் இருக்கிறது, தமிழ் வாழ்க்கையும் இருக்கிறது. அப்போதுதான் அவர் சொன்னார், இது மட்டுமல்ல, இன்னும் கூட நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இந்த மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் தெரியுமா? நாம் சங்க இலக்கியம் படித்தால் தெரியும். சங்க இலக்கியத்தில் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் அவளை வளர்க்கின்ற பொறுப்பை செவிலித்தாயிடம் ஒப்படைத்து விடுவார்கள். செவிலித்தாய் தான் அந்த பெண்ணை வளர்ப்பாள், பாதுகாப்பாள், திருமணம் வரை வைத்திருப்பாள். திருமணம் பேசுவதாக இருந்தால் கூட செவிலித்தாயிடம் தான் அனுமதி கேட்க வேண்டும். பிறகுதான் பெற்ற தாய் அனுமதி தருவாள். அந்த முறை அப்படியே அந்த ஆதிவாசி மக்களிடம் பின்பற்றப்படுகிறது. அங்கே செவிலித்தாய் இருக்கிறாள். அவள் தான் இந்த பெண்ணை பராமரிக்கிறாள். அவளிடம்தான் அனுமதி கேட்க வேண்டும் என்றால் இந்த தமிழ் வாழ்க்கை எதுவெல்லாம் தமிழ்நாட்டில் அழிந்து விட்டது என்று நினைக்கிறோமோ அதனுடைய எச்சங்கள் எங்கெங்கோ இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை தேடி அடையவும், கண்டெடுக்கவும், பெருமைப்படுத்தவும், இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை காட்டி தருவதற்கும் நாம் தான் அந்த பணிகளை முயன்று செய்ய வேண்டும். அதற்கு இது போன்ற ஒரு இதழ்கள் நிச்சயம் துணை நிற்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் சொன்னார், இந்த முருகனை பற்றி, முருகனை ஒரு கடவுளாக வழிபடுவதை பற்றி இப்போது சர்ச்சைகள் வந்திருக்கிறது, பார்த்தீர்களா என்று. நான் சொன்னேன், திருமுருகாற்றுப்படை என்று ஒரு காப்பியம், அது ஒரு செய்யுள் எழுதப்படுகிற வரை முருகனுக்கு தமிழ்நாட்டில் தேவானை என்ற ஒரு துணையே கிடையாது. முருகன் தமிழ் கடவுளாயிற்றே. முருகனை சமஸ்கிருதமயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தமிழ் கடவுள் அல்ல, அவருடைய பெயர் முருகன் என்ற சொல்லை கூட பயன்படுத்தக்கூடாது, சுப்பிரமணியம் என்று ஆக்கியதெல்லாம் வைதிக மதம் தானே. இதை நான் சொல்லவில்லை, மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்களே எழுதியிருக்கிறாரே. இந்த வரலாற்றை கூடவா இந்த இதழாளர்கள் படிக்க மாட்டார்கள் என்று கேட்டேன். நிச்சயமாக ஒரு முருகனை வழிபடுவதோ அல்லது முருகனை சார்ந்து முருகனை ஒரு மூதாதையராக முன்னிறுத்துவதோ என்பதோ தமிழ் அடையாளத்தின் ஒரு பகுதி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் செக் நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழியல் ஆய்வு செய்திருக்கிறார். மிகப்பெரிய அறிஞர். இன்னும் அவரை தமிழ் ஆய்வினுடைய மிக முக்கியமான முன்னோடியாக அரசே கௌரவப்படுத்தி இருக்கிறது. அவர் பெயர் கமில் சிலோபில் என்று. அவர் செக் நாட்டிலிருந்து வந்த அறிஞர். அவருடைய ஆய்வு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு முருகன் எப்படி தமிழ் கடவுளாக இருந்தார், என்னவெல்லாம் செய்தார், எப்படி இந்த முருகனை இவர்கள் சமஸ்கிருதப்படுத்தினார்கள் என்பதை பற்றி தான் அவருடைய முழு ஆய்வுமே. த ஸ்மைல் ஆஃப் முருகா என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் இணையத்தில் தேடி படித்து பார்க்கலாம். முழுமையாக அவர் சொல்கிறார், இது திட்டமிட்ட ஒரு மறு உருவாக்கம். தமிழர்களுடைய கடவுளை வைதிக மதம் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி வேறு ஒரு கடவுளாக எப்படி உருமாற்றினார்கள் என்பதை பட்டியலிட்டு தருகிறார். எந்த ஊரில் உருமாற்றினார்கள், எப்போது உருமாற்றினார்கள், எந்த காலத்தில் உருமாற்றினார்கள் என்று. இதையெல்லாம் நாம் சொன்னால் கூட நாம் நம்ப மாட்டோம். யாரோ ஒரு வெளிநாட்டு அறிஞரே வந்து நமக்கு சொல்லிவிட்டு போகிறார். அவரை நாம் நிச்சயமாக தமிழனுடைய மிகப்பெரிய அறிஞராக கொண்டாடுகிற போது அவருடைய கருத்தையும் எடுத்துக்கொள்ளத்தானே வேண்டும். அப்படி பார்த்தால் ஏன் இந்த அடையாளங்களையோ அல்லது இது போன்ற ஒரு நம்முடைய மூதாதையர்கள் தெய்வமாக்கப்பட்டவர்களை வழிபடுவதிலேயோ என்ன நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், பெருந்தெய்வங்கள் எல்லோருமே இன்று நிறுவனமயமாகிவிட்டன. கோவில் என்பது இன்றைக்கு வெறும் கோவில் அல்ல, அது ஒரு பெரும் நிதி ஆதாரம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. பகுத்தறிவு சிந்தனையுடைய எல்லோருக்கும் தெரியும், நாம் கடவுளை மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுள் நம்பிக்கையின்மையால் மட்டுமல்ல, இது ஒரு மதம் என்பது மக்களை அவருடைய சிந்தனையை அடிமைப்படுத்துகிறது. அதை ஒரு அபினை போல அவர்களை யோசிக்க விடாமல் செய்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நிறுவனமயப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கிறது. சாத்திரத்தின் பேராலும் சடங்குகளின் பேராலும் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை அது நாசப்படுத்துகிறது என்பதால் தான் அதை திரும்ப திரும்ப நாம் கடுமையாக கண்டித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் மூதாதைகளாக இருக்கக்கூடிய கடவுள்கள் எப்படி இருப்பார்கள்? எங்களுக்கு ஒரு குல கடவுள் இருக்கிறார், அவர் ஒரு கருப்பசாமி.
இந்த கடவுளை நாங்கள் வணங்காமல் 2-3 ஆண்டுகள் விட்ட பிறகு ஒரு நாள் அந்த பூசாரி எங்களை தேடி வந்தார். வந்து என்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னார், உங்க சாமி கோச்சிட்டு வேற ஊருக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஏன் போயிடுச்சுன்னு கேட்டா, நீங்க தான் யாரும் வந்து பார்க்கலையே அப்படின்னு. நான் கேட்டேன், விட ஏன் அப்படி நாங்க பார்க்காட்டா கோச்சிட்டு போயிருமானதுக்கு அந்த பூசாரி சொன்னார், அதுக்கும் 4 மனுஷன் இருக்க வேணும் தானே, சாமினா என்ன யாரும் போய் பார்க்க விட்டுருவீங்களா என்ன, அதுக்கும் பசிக்கத்தான் செய்யும், அதுக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை காவு கொடுக்கத்தான் வேணும், அதுக்கும் பலி சடங்கு எல்லாம் செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் சொன்னார், அப்படின்னா அப்படி செய்யாட்டா போயிருமானப்ப அவர் சொன்னார், போவதோடு மட்டும் இல்லாமல் நீங்க யாராவது வந்து கூப்பிட்டு சமாதானம் சொல்லாட்டா திரும்பி வரவே வராது. அதை சமாதானம் சொல்வதற்காக 3-4 பேர் என் குடும்பத்திலிருந்து கிளம்பி போய் சமாதானம் சொல்லி இந்த கடவுளை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவங்க எல்லாம் யாருப்பா, அவங்க எல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் தானே, என்றோ இறந்து போய் என்றோ மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து இறந்து போய் இந்த கடவுளாக இருக்கிறார்களே தவிர அவர்களெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் ஒருவர் தான். அவர்களை கொண்டாடுவதில் அவர்களுக்கு வழிபாடு செய்வதில் குறுக்கே யாருமே நிற்பதில்லையே. அந்த கடவுள்களோ அந்த சமய வழிபாட்டிலோ யாரும் சமஸ்கிருதத்தில் எதையும் ஓத சொல்லி யாரும் சொல்லவே இல்லையே. அந்த கடவுளை நாமே நம்முடைய கைகளால் தொடுகிறோம், கும்பிடுகிறோம், வணங்குகிறோம். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய மிச்சத்தை நாம் சாப்பிடுகிறோம், நம்முடைய அவருக்கு கொடுக்கிறோம். அந்த பசித்த கடவுள்களை எல்லாம் நாம் கைவிடவே முடியாது. நிச்சயமாக அந்த கடவுள்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் மனிதனுடைய உறவும் மனித மாண்பும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதை நாம் மீட்சியுரைத்தான் செய்ய வேண்டும். நிச்சயமாக பார்த்தால் அது ஒரு பண்பாட்டினுடைய அடையாள மீளுருவாக்கம் என்றுதான் சொல்கிறேன். இதே போல வரலாற்றை மீளுருவாக்கம் செய்வதற்கு வரலாற்றினுடைய மிக முக்கியமான தருணங்களையாவது நாம் அடையாளம் காண வேண்டாமா? இந்த தருணங்களை எல்லாம் செய்தவர்கள் யார், எப்போது நடந்தது, எது தமிழனுடைய உண்மையான அடையாளம்? இன்றைக்கு நாம் வரலாற்று புத்தகத்தில் படித்துக் கொண்டிருப்பது அல்லது நாம் கேள்விப்பட்டது மட்டும்தான் தமிழனுடைய அடையாளமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமக்கு தெரியும், நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்துக்கு உட்பட்ட வரைக்கு வரலாற்றில் பெருமளவு தமிழகம் சார்ந்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் எழுதப்படவே இல்லை. அப்படி எழுதப்பட வேண்டுமானால் முதல்ல அந்த ஆய்வுகள் எல்லாம் நடக்கணும். இப்ப சிந்து சமவெளி ஆய்வு என்ற ஒரு ஆய்வு நடக்கிறது. எங்கே சிந்து சமவெளி இருந்தது, அங்க இருந்த நாகரீகம் என்ன, அந்த நாகரீகத்தில் முதல் மக்கள் யார், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று. அந்த நாகரிகத்தை சேர்ந்த அதே காலகட்டத்தில் இருந்த அத்தனை பொருள்களும் கிடைத்த ஆதிச்சநல்லூருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் அது தமிழ்நாட்டில் தானே இருக்கிறது. ஒரு உண்மையை சொல்கிறேன், இரும்பை உருக்குகிற நுட்பம் இந்தியர்களுக்குத்தான் உலகிலே முதலாக தெரிந்திருக்கிறது. அதை சிந்து சமவெளியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்களில் இரும்பை உருக்குகிற நுட்பத்தை பார்த்தால் அதுதான் முதலாக இரும்பை உருக்கி ஆயுதங்களாக்குகிற நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. கிரேக்கத்திற்கே இங்கிருந்துதான் இரும்பு போயிருக்குங்கிறாங்க. அந்த தொழில்நுட்பம் அதே போல இந்தியாவில் வேறெங்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்தார்கள். ஒன்று இப்போது இருக்கிற இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப இந்தியாவினுடைய வேறு எங்காவது பகுதியில் இரும்பு இதே போல நுட்பத்தில் உருக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரே ஒரு இடத்தில் தான் உருக்கப்பட்டிருக்கிறது, அது தமிழ்நாட்டில் உள்ள ஆதிச்சநல்லூர். அப்ப எங்கோ ஒரு சிந்து சமவெளியில உருக்க தெரிந்த இரும்பை இங்க இருக்க ஆதிச்சநல்லூர்ல எப்படி உருக்குனாங்க? ஆதிச்சநல்லூர் என்பது திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு இடம். அது ஒரு சுடுகாடு, இடுகாடு. ஒரு 140 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய இடுகாடு. அங்க இருப்பது எல்லாம் வெறும் சவம். அதனுடைய புதைகுழியில் மண்பாண்டங்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்கள் தான் இருக்கிறது. 140 ஏக்கர் பரப்பிற்கு ஒரு பெரிய இடுகாடு ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அதன் பக்கத்தில் எவ்வளவு பெரிய ஊர் இருந்திருக்கணும். அந்த ஊர் இல்லாமல் இந்த இடுகாட்டில் மக்களை கொண்டு போய் பதிப்பார்களா என்றால் அப்பதான் தெரியுது கொற்கைக்கு அது மிக பக்கத்தில் இருந்திருக்கிறது. கொற்கையிலிருந்து அந்த இடுகாட்டிற்கு கொற்கை ஒரு பெரு நகரமாக இருந்திருக்கிறது. அதனுடைய மிச்சத்தை இங்க கொண்டு வந்து புதைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கு. இன்னொரு தொழில்நுட்பத்தையும் அங்கேயே கண்டுபிடித்தார்கள். அது என்ன அப்படின்னா, செங்கலை அங்க இருக்கக்கூடிய செங்கலை எடுத்து பார்த்தால் அந்த செங்கல் சுட்ட அளவும் செங்கலினுடைய நீள அகலமும் அதே போல சிந்து சமவெளியில் இருக்கு. வேற இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் இல்லவே இல்லை. அப்படி என்றால் நமக்கும் நேரடியாக சிந்து சமவெளியினுடைய நாகரீகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களை பார்த்தால் தெரியும், அங்க ஒரு பெரிய கட்டிடக்கலை நகர அமைப்பு இருக்கு. அந்த நகர அமைப்பில் வாழ்ந்தவர்களை பற்றியெல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரிகிறது எவ்வளவு நாகரீகத்தில் உயர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன இல்லை, அவர்கள் என்ன மொழியில் பேசினார்கள் என்பது தெரியாது, அவர்கள் என்ன இலக்கியங்களை படைத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் தமிழரிடம் என்ன இல்லை, தமிழரிடம் இலக்கியம் இருக்கிறது, மொழி இருக்கிறது. ஆனால் இதற்கான நகர சான்றிதழ்கள் எதுவுமே இல்லை, அகழ்வாய்வுகள் எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த இரண்டையும் இணைத்தால் நமக்கே தெரியும் இந்த நாகரிகத்துக்கு தமிழர்கள் தான் வேறாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் கூட ஐராவதம் மகாதேவன் என்று தினமணியுடைய ஆசிரியராக இருந்த மிக முக்கியமான வரலாற்று அறிஞர் சமீபத்தில் சொல்கிறார், அங்கே கிடைத்திருக்கக்கூடிய சிந்து சமவெளியினுடைய ஏழில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் தமிழில் இருந்துதான் உருவாகி இருக்கக்கூடும் என்று அவர் சொல்றார்.
தமிழ் அவ்வளவு ஒரு மூத்த மொழி, அந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய நீண்ட வேறு இருக்கிறது. ஆனால் அந்த மொழியை இன்றைக்கு நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், நான் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள சென்றிருந்தேன். அந்த பள்ளியில் வாழ்த்து பாடினார்கள், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய 2 குழந்தைகள் மேடை விட்டு இறங்கும் போது அவர்கள் கையில் இருந்த பேப்பர் கீழே விழுந்தது. அந்த பேப்பரை நான் எடுத்து பார்த்தால் அது ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. ஒரு தமிழ் தாய் வாழ்த்தையே அவர்களால் பாட முடியல. நான் அந்த குழந்தைகளை அழைத்து கேட்டேன், நீங்க யாரு, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா அம்மா என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தமிழர்கள் தான், அவர்கள் தமிழ் வீட்டிலிருந்து தான் பிறந்திருக்கிறாங்க, தமிழ் பேசுகிற மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலம் தவறானதோ அல்லது படிக்கக்கூடாத மொழியோ அல்ல. ஆனால் உங்களுடைய அடிப்படைகளை கூடவா மறந்து நீங்கள் ஒரு தாய்மொழியினுடைய வாழ்த்து பாவை கூடவா ஆங்கிலத்தில் எழுதி வைத்து படிக்கணும்? நான் அந்த பள்ளியிடம் போய் கேட்டேன், ஏன் இப்படி இருக்குன்னப்பா அவர் சொன்னார், எங்கள் பள்ளியில் தமிழ் பேசுவதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். நான் சொன்னேன், நாங்கள் செய்த ஒரே தவறு உங்களை போன்ற பள்ளிகளை அனுமதிக்கிறார்கள். நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுத்தர மாட்டேன் என்று எங்களிடமே சொல்கிறீர்களே அப்படின்னா, அவர்கள் சொல்றார்கள் தமிழ் படித்தால் எதிர்காலம் இல்லை. யார் சொன்னது தமிழ் படித்தால் எதிர்காலம் இல்லை என்று? தமிழை ஒரு பாடமாக படிக்கிறது என்பது உண்மையில் ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது ஒரு சேவை. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை இன்னொரு தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்வதுதான் தமிழ் படிப்பது என்பது. அது வேலைக்கான ஒரு வழி அல்ல. அது ஒரு கணிப்பொறி வேலை செய்வதை போல ஒரு வேலைக்கான வழியாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது ஒரு மரபை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற ஒரு மகத்தான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த மொழியிலும் பண்பாட்டிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்யக்கூடிய காரியம் என்ன என்றால், இந்த மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறார்கள். அதனுடைய மிச்சத்தை காப்பாற்றி வைத்து இதனுடைய பெருமைகளை எல்லாம் உலகிற்கு எடுத்து சொல்ல போகிறார்கள். அப்படி என்றால் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் தமிழை ஆதாரபூர்வமான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றது. அகராதிகளை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, உலகிலேயே அதிக சொற்கள் இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். தமிழ் அகராதியில் தான் இவ்வளவு சொற்கள் இருக்கின்றன. ஆங்கில அகராதியிலே அவ்வளவு சொற்கள் இல்லை என்று அந்த அகராதியை பதிப்பித்தவரே சொல்றாரு. ஆனால் நாம என்ன சொல்றோம், தமிழ்ல நிறைய சொற்களே இல்லை, தமிழ் சொற்களை நம்ம பயன்படுத்த முடியல, அதனாலதான் ஆங்கிலத்தில் பேசுறோம் அப்படின்னு. இவ்வளவு ஆங்கில கலப்பாக பேசக்கூடிய வேறு எங்கே மக்களையும் நான் பார்க்கவே இல்லை. சீனர்களுக்கு அவருடைய மொழி பற்று இருக்கிறது, ஜப்பானியர்களுக்கு அவருடைய மொழி பற்று இருக்கிறது, எல்லா தேசத்தவருக்கும் அவருடைய தாய்மொழியின் மீது பற்று இருக்கிறது. அதை அவர்கள் தன்னுடைய பெருமையாக கருதுகிறார்கள். நான் ஒரு ஜப்பானியரோடு விமானத்தில் பறந்து கொண்டிருந்தேன். 8 மணி நேரம் நானும் அவரும் ஒன்றாக விமானத்தில் பறந்தோம். அந்த 8 மணி நேரத்தில் அவர் தன்னுடைய மொழியினுடைய 20 கவிதைகளை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆனால் ஒரு தமிழரும் இன்னொரு தமிழரும் ஒரு விமானத்தில் பயணம் செய்தால் 2 பேரும் ஒரு வார்த்தை கூட தமிழில் பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. இவரும் ஆங்கிலத்தை தான் பேசுவார், அவரும் ஆங்கிலத்தை தான் பேசுவார். மறந்து கூட அவர்களுடைய பேச்சில் இலக்கியமோ கதையோ கட்டுரையோ தமிழ் பண்பாட்டுடைய மிச்சங்களோ எதுவுமே வராது. தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஆளுமைகள் அத்தனை மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் அடையாளங்களை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். பாரதியாருடைய கவிதையை மொத்தமாக ராமச்சந்திரன் என்ற ஒருவர் தஞ்சையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் போய் அவருடைய வீட்டை விசாரித்து தேடி போய் பார்க்கலாம் என்று கேட்டால் அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஆனால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் பாரதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக செலவழித்திருக்கிறார். அபிதாம சிந்தாமணி என்ற ஒரு தமிழ்ல ஒரு மிகப்பெரிய புத்தகம் இருக்கிறது, ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி வச்சுக்கலாம். அதை எழுதியவர் பென்சில் வைத்து பேப்பர்ல ஒவ்வொரு குறிப்பாக எழுதி கிட்டத்தட்ட 17,000 18,000 பக்கங்கள் எழுதித்தான் அதை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறதே என்றே கூட நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழில் தான் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்கிறது. அதை பயன்படுத்துகிற விதத்தில் அதனுடைய அர்த்தம் மாறிவிடும் என்பது தமிழறிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளவு நுட்பமும் மொழியும் வரலாறும் பண்பாடும் இருக்கக்கூடிய இந்த மொழிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நிச்சயமாக என்னை போன்ற எழுத்தாளர்கள் ஒரு அச்சத்தோடும் தயக்கத்தோடும், இன்னும் சொல்ல போனால் நிறைய நேரங்களில் இதை யார் காப்பாற்றி தரப்போகிறார்கள் என்ற ஆதங்கத்தோடும் தான் எழுதி கொண்டிருக்கிறோம். காரணம், அது நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேறி போயிருக்கிறது நண்பர்களே. அதுதான் மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். நாம் நம்முடைய குழந்தைகளிடம் தமிழில் பேசுவதையோ, நம் குழந்தைகள் நம்மோடு தமிழில் பேசுவதையோ, அல்லது அவர்கள் தமிழில் சிந்திப்பதையோ எழுதுவதையோ ஊக்கப்படுத்துவதே இல்லை. அவர்கள் எந்த பத்திரிகையாவது படிக்கிறார்களா என்றால் எந்த பத்திரிகையும் படிப்பதில்லை. அவர்களுக்கு ஏதாவது இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படியே நாம் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டால் கடைசியில் மிஞ்சி இருப்பது ஒன்றுமே இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்டால் இவ்வளவு பெரிய இலக்கிய வளம் அழிந்து விடுமா என்றால் அழியாது. நிச்சயமாக இந்த இலக்கிய வளம் உலகினுடைய வேறு எங்காவது ஒரு பகுதியில் வேறு ஏதாவது மொழி பேசக்கூடியவர்களால் முன்னெடுத்து செல்லப்படும். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எதிர்காலத்தில் தமிழ் இலக்கியம் காப்பாற்றப்படும் என்றால் அது ஈழத்தமிழ் மக்களால் தான் காப்பாற்றப்படும்.
அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடுகளில் நான் பயணம் செய்து அவர்களை பார்த்தபோது அவர்கள் கடினமான பணிகளை செய்கிறார்கள். ஆனால் அந்த கடினமான பணிகளை செய்துவிட்டு 500 மைல் 400 மைல் கார் ஓட்டி வந்து ஒரு இலக்கிய கூட்டம் கேட்க வந்து நிற்கிறாங்க. ஒரு எழுத்தாளரை சந்திப்பதற்காக இரவு முழுக்க பணி பெய்கிற சாலையில் தனியாக கார் ஓட்டி வந்து அந்த எழுத்தாளரை சந்தித்துட்டு போறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நாம் போய் அழைத்து அவரை கூப்பிட்டால் கூட அவருக்கு 1/2 மணி நேரம் வந்து செலவிடுவதற்கு நேரம் கிடையாது. ஒருவேளை தொலைக்காட்சிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பானால் கூட உடனே மாற்றிடுவாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று ஏன் இங்க இருப்பவர்களுக்கு இல்லை என்றால் ஒரே ஒரு விஷயம், இந்த பற்றை இவர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒன்றை அவர்கள் உணராதபடிக்கு எல்லா விஷயமும் அவர்களை பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழர்கள் சந்தித்துக் கொண்டால், தமிழர்கள் பேசினால் அவர்களுக்கு சினிமாவை தவிர வேறு எதை பற்றியுமே பேச தெரியாது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் நான் நிறைய முறை பயணம் செய்திருக்கிறேன். பயணம் செய்த போதெல்லாம் அங்கே யாராவது ஒருவரை சந்தித்தால் அவர் முதல்ல கேட்கக்கூடியதே, தமிழ் திரைப்பட நட்சத்திரங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்திருப்பீர்கள். சினிமா தவறானது அல்ல, நிச்சயமாக அது ஒரு நல்ல துறைதான். அந்த துறையின் வழியாக எவ்வளவோ மாற்றங்களை செய்ய முடியும். உலகம் அப்படி செய்து காட்டியிருக்கிறது. நட்சத்திரங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் சொந்த வாழ்க்கை இருக்கிறது, அவர்களும் சுய சிந்தனை உள்ளவர்கள் தான், கலைஞர்கள் தான். ஆனால் அவர்களை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆதர்சங்களாக பின்பற்றுவர்களாக சொல்ல வேண்டி இருக்கிறது. யாரையும் நான் விமர்சனப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஆனால் என்ன என்றால், தமிழர்களுக்கு முன்னோடியாக எத்தனையோ மகத்தான வரலாற்று ஆளுமைகள் இருக்கிறார்கள், சமூக போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அடிப்படை விஷயங்களை கூட நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய எங்கே வாழ்ந்தார்கள், யார் எந்த காலத்தில் இருந்தார், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக செய்தார், எதுவுமே தெரியாது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரிக்கு ஒரு முறை நான் மணிசெந்தில் அவர்களோடு போயிருந்தேன். அந்த மணிசெந்திலுடைய ஐயா அப்பா அவர்கள் ஒரு தமிழாசிரியர். அவர் எனக்கு ஒரு தமிழாசிரியருடைய சிலை அந்த கல்லூரியில் இருக்கிறது, வாங்கல் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு காட்டினார். அங்கே ஒரு வித்வான் தியாகராஜ செட்டியாருக்கு ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு தமிழாசிரியருக்கு ஒரு கல்லூரியில் சிலை செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பெரிய ஆளுயர சிலை எல்லாம் அல்ல, ஒரு மரத்தூணில் ஒரு சின்ன 1 அடி உயரத்துக்கு சிலை செதுக்கி இருக்கிறார்கள். அந்த சிலையை செய்தவர் யார் என்று கேட்டால் யாருக்குமே தெரியல. நாங்கள் அந்த கல்லூரி முழுக்க கேட்டோம், யாருக்கும் அந்த சிலையை யார் செய்தார்கள் தெரியல. நாங்களே தேடி கண்டுபிடித்து அதை யார் செய்தார்கள் என்ற வரலாற்றை தெரிந்து கொள்ள போவதற்கு இவர் வகுப்பு எடுக்கும் போது அந்த கல்லூரியில் யாரோ ஒருவர் ஒரு மர வேலை செய்வதற்காக ஒரு ஆசாரி வந்திருக்கிறார். அவர் மர வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவருடைய திருக்குறள் வகுப்புகளை கேட்டே இருக்கிறார். கேட்டு முடித்து ஒரு நாள் அவருக்கு தோன்றியிருக்கு, இவ்வளவு சிறப்பான வகுப்பு நடத்துகிற இவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அவர் வகுப்பறையிலேயே இவர் வகுப்பு நடத்துவது போல அதே போல ஒரு மர சிற்பத்தை செஞ்சிட்டார். தமிழ் கேட்டு படித்தவர், வகுப்புக்குள்ள கூட வரல, வெளியிலிருந்து கேட்டு படித்திருக்கிறார். படித்ததுக்கு நினைவாக அப்படி ஒருவரை செய்து வைத்து கொண்டாடி இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிற்பம் இருக்கிறது. அது ஒரு தமிழ் ஆசிரியருக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதை என்று நான் ஒரு 100 கல்லூரிகளில் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் கூட அதை போய் பார்க்கணும்னு விருப்பமே தெரிவித்தது. காரணம் என்ன என்றால், யாரோ ஒருவரை பற்றி. பிறகு அடுத்த கட்டமாக சொன்னேன், அந்த வித்வான் தியாகராஜ செட்டியார் யார் என்று தெரிந்தால் நீங்கள் ஒருவேளை அவரை போய் பார்ப்பீர்கள். அவர் ஒரு தமிழாசிரியர். எப்படிப்பட்ட தமிழாசிரியர் என்றால், வெள்ளைக்காரருடைய காலகட்டத்தில் அந்த காலத்தில் இருந்த IAS அதிகாரிகளுக்கு கூட தமிழ் கற்றுத் தந்தவர். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் தமிழ் கற்க வருகிறார், தமிழ் கற்றுக்கொள்கிறார். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சியாளருடைய வீட்டுக்கு போய் தமிழாசிரியர் கற்றுத்தர மாட்டார். தமிழாசிரியர் வீட்டுக்குத்தான் ஆட்சியாளர் வருவார், திண்ணையில் அமர்ந்திருப்பார். இவர் எந்த நேரம் ஓய்வோ அந்த நேரத்தில் தான் அவர் கற்றுக்கொள்வார். அதற்காக அவர் சொன்னார், நான் தினமும் காலையில் வருகிறேன், அந்த நேரம் உங்களுக்கு வசதியானே என்று. காலையில் ஐயா வர சொன்னார். காலையில் அந்த ஆட்சியாளர் வருவார், திண்ணையில் அமர்ந்து தமிழ் கற்றுக்கொள்வார். அன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கு தமிழ் கற்பதில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. அப்படி அவர் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு ஒரு சொல் தெரியவில்லை. திருக்குறளை படிக்கும் போது சந்தேகம் வருகிறது என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தேகம் என்ற சொல் அவருக்கு தெரியவில்லை. மாறாக அவர் என்ன நினைத்து விட்டார், இந்த சந்தேகம் என்ற சொல்லுக்கு பதிலாக மாற்று ஒரு சொல்லை பயன்படுத்தினார். இதில் தவறு ஒன்று இருக்கிறது ஐயான்னு சொல்லிட்டார். என்ன தவறு? திருக்குறள் படித்துட்டே வர்றாரு, அதுல ஏதோ ஒரு பாடல்ல அவருக்கு ஒரு இடம் சந்தேகம், அதை கேட்கணும். நேரா வீட்டுக்கு வந்தார். ஐயா வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கீரை பாத்திகள் போடுவார். காலையில் கீரை பணிகளில் பாத்தியை தோண்டிட்டு இருக்கும் போது அந்த வந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர். நேரடியாக அம்மாவை பார்த்து கேட்டார், ஐயா பார்க்கணும், அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. எனக்கு தமிழ் படிச்சிருக்கேன் இல்லையா, அதுல திருக்குறள்ல ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, இப்படி போய் அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவர் மம்மட்டியோட நிக்கிறாரு, அவர் என்ன செய்வாருன்னு தெரியாது, போயிருங்க. இவருக்கு ஆர்வம். இவர் நேரடியாக போனார். போய் அவரை பார்த்து, ஐயா நான் ஒரு தவறு கண்டுபிடிச்சிட்டேன் ஐயான்னு. ஐயா கோபத்தோடு கேட்டார், தமிழ்ல தவறு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு. ஆமா ஐயா, திருக்குறள்ல அப்படின்னு. ஒண்ணுமே கேட்கவே இல்லை. அவர் சொன்னார், உன்னுடைய அப்போ வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலம். அப்போ அவர் சொல்றாரு, இந்த நாட்டை தான் உன்னிடம் அடமானம் வைத்து விட்டோமே தவிர தமிழ் மொழியே அல்ல, தமிழ் இலக்கியத்தை அல்ல.
நீ தவறுன்னு இப்ப சொன்ன இல்லையா, இப்படி சொன்னதுக்கே உன்னை இந்த மம்பட்டியால நான் வெட்டிடுவேன். இதுக்கப்புறம்னா இவர் வந்து இப்ப புரிஞ்சிட்டு நான் ஒரு வார்த்தையை மாற்றி சொல்றேன், இட்ஸ் டவுட் அப்படின்னு சொல்றாரு. ஓ சந்தேகமா அப்படின்னு. ஆமா, பிறகு திருக்குறளை சொல்றார். சொல்லி முடித்துட்டு அவர் சொல்றார், ஏன் இவ்வளவு கோவப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ பெரிதாக நம்புகிற பைபிளில் நான் ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு கோபம் வரும். உனக்கு உன்னுடைய பைபிள் ஒரு மறை என்றால் எனக்கு மறையாக இருப்பது திருக்குறள். இந்த மறை படித்து இந்த மறையை கற்பிக்கக்கூடியவன் என்ற முறையில் நான் அதை ஒருவர் தவறு இருக்கிறது என்று வந்து சொன்னால் நிச்சயம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். உனக்கு அந்த அருகதை கிடையாது. என்ன நடந்தது? அந்த ஆட்சியாளர் தனக்கு ஒரு சொல் தெரியாவிட்டால் எவ்வளவு அனர்த்தம் வந்துவிடும் என்று புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டார். ஆனால் அன்றைக்கு உண்மையில் அவர் நினைத்திருந்தால் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கலாம், தீவாந்தரம் கொடுத்திருக்கலாம், கடுமையான தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு தமிழ் படித்த மாணவன் தன்னுடைய ஆசானுக்கு ஒருபோதும் அப்படி ஒன்றை தரமாட்டான். தமிழ் ஒன்றை கற்றுத் தருகிறது, அவர்களுக்கு பண்பாட்டை கற்றுத் தந்து விடுகிறது. வெறுமனாக மொழியை மட்டுமல்ல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்னொரு மனிதனோடு எப்படி பழக வேண்டும் என்ற பண்பாட்டை கற்றுத் தந்து விடுகிறது. அந்த ஆட்சியாளர் தன்னுடைய வரலாற்றில் இதை பதிவு செய்கிறார். இப்படி ஒரு நல்ல தமிழாசிரியரிடம் நான் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று. அவருக்குத்தான் இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை என்பது வெறுமனான ஒரு சிலை அல்ல, ஒரு மரச்செதுக்குதான் என்றாலும் அப்படிப்பட்ட ஒரு தமிழாசிரியருக்குத்தான் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒருவர் இருவரா எத்தனையோ தமிழாசிரியர்கள் இருந்தார்கள். இவரே ஐயாவே அவருடைய மரணப்படுக்கையில் இருந்தார். ஜாராய செட்டியாருடைய மரணப்படுக்கையின் போது பக்கத்தில் தேவாரம் கேட்கணும். அவர் தேவாரம் படித்தவர். தேவாரத்தை படியுங்கள் முறை படித்துக் கொண்டே இருந்தார்கள். இவர் இறுதி மூச்சு, பேச முடியவில்லை, கண் மட்டும்தான் லேசாக அசைகிறது. தேவாரம் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவருடைய கை அசைது. பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டாரு, அவர் ஐயா ஏதோ சொல்ல முற்படுறாங்க போல இருக்கு, மொழி இல்லை, கண்ணில் இருந்து தண்ணீர் வருது, என்ன சொல்ல முற்படுறாங்க? காது கொடுத்து கேட்டால் இல்லை. மெதுவாக கண் திறக்க இவரை ஏறிட்டு பார்க்கிறார். படிக்கிறத அப்படின்னு நிறுத்த சொல்றார். நிறுத்திட்டு காதல குட்டு ஒருத்தட்ட சொல்றார். அதை காது கொடுத்து கேட்டவர் கண்ணீர் மல்க சொல்றார், ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர் படித்துக் கொண்டிருந்ததில் ஒரு சொல் தவறாக உச்சரித்து விட்டாராம். தமிழை தவறாக கேட்டு நான் சாகக்கூடாது என்பதற்காக திருப்புகிறேன். தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி துளி வரை தமிழ் கேட்க வேண்டும் என்று விரும்புகிற தமிழாசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தவறு விழுந்தால் அதை திருத்தியாக வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த கடமையை, இந்த பொறுப்புணர்வை, இன்னும் சொல்ல போனால் இப்படி அரும்பாடுபட்டு வளர்த்த தமிழைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறோம். அதற்குத்தான் சீமான் போன்றவர்கள் எல்லாம் முன்னிருந்து கடமை செய்கிறார்கள். இந்த பணிக்கு எழுத்தாளர்களாக நாங்களும் உங்களை போன்ற அத்தனை பேரும் உறுதுணை செய்வோம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் அந்த மாவட்ட ஆட்சியர் மட்டும் தமிழ் கற்கவில்லை, அரங்கத்தில் உள்ள நாங்களும் இப்பொழுது தமிழ் கற்கிறோம். தம்பிகளுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே எங்கள் அண்ணன் சீமான் தடை போட்டதில்லை. அண்ணனுடைய அனுமதியோடு ஐயா எழுத்தாளரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த ஸ்மைல் ஆஃப் முருகா அதை நீங்கள் மொழிபெயர்த்து தர வேண்டும். வணக்கம், அதை தேடி கூட பார்க்காம இருந்திருக்கிறோம். நன்றி. அதை உடனே தம்பிங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும். என்னுடைய இணையதளத்திலேயே இந்த தமிழ் சுழபல் புத்தகத்துக்கு இணைப்பு கொடுத்திருக்கேன். sramakrishnan.com என்ற அந்த இணையதளத்தை திறந்து அதை பார்த்தீர்களான அந்த புத்தகத்துக்கான இணைப்பு அதில் இருக்கான். எல்லாருமே படிங்க. தெரிஞ்சவங்க எனக்கு ஒரு படி எடுத்து கொடுங்க. நன்றி. அடுத்ததாக எல்லாரும் போலவும் சென்னைக்கு வரும்போது நானும் ஒரு பெரிய நடிகன் ஆயினு தான் வந்தேன். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா என்னை நடிகன் ஆக்கணும்னு முயற்சி செய்தது எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் தான். அதை நான் தொடரல, ஏன்னா அதுல மட்டுமே ஈடுபடாததுனால, பொது வாழ்க்கையில கூடுதலாக ஈடுபட்டதுனால அந்த பக்கம் என்னால் போக முடியல. ஆனால் நான் முதல் நடிச்ச படம் நான் சத்யராஜோட தான், வீரநடை என்ற படத்துல. அவரு கூட 2 படம் நடிச்சுக்கிறேன். வீரநடை, பெரியார், 2லையும் அவரோட இணைஞ்சே நடிச்சுக்கிறேன் காட்சிகள்ல. அந்த புரட்சி தமிழன்
நிறைய அவங்களோட ஒத்து போறதுக்கு காரணம்னா கொள்கை வழியிலையும் அவங்களோட அண்ணன் சீமானோட அண்ணன் சத்யராஜனும் அப்படி ஒத்து போறதுனாலதான் அந்த அந்த இணைப்பு தொடர்ந்துகிட்டே வருது. இப்பொழுது இதழ் பற்றி புரட்சி தமிழன் உங்களோட தம்பியின் தம்பிகளுக்கு வணக்கம். தம்பி என்று குறிப்பிடுவது என் அன்பு தம்பி செந்தமிழ் சீமானை மட்டுமல்ல, நமது தலைவர் மேதகு பிரபாகரன் எல்லோரும் அன்பாக தம்பி என்றுதான் அழைப்பார்கள். அதனால் தம்பியின் தம்பிகள் என்று சொல்லும் பொழுது மேடையில் இருப்பவர்களுக்கும் அங்கு இருப்பவர்களுக்கும் அது பொருந்தும் என்பதற்காகத்தான். இந்த இதழ் எனக்கு இன்று மாலை தான் கிடைச்சது. ஒரு குரல் பதிவில் இருந்தேன். எனக்கு பொதுவா நம்ம இன உணர்வாளர்கள்கிட்ட, நம்ம ஈழ விடுதலை ஆதரவாளர்கிட்ட கலை சம்பந்தமா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அது என்னன்னா, வெகு மக்களை சென்று அடைவது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதில்லை. நீங்க ஈழ விடுதலை ஆதரவு திரைப்படங்களை பார்த்தால அப்படி எங்கிட்ட வரும்போது அந்த படங்கள் நான் நடிப்பேன். நான் நடிக்கும் போது என்ன சொல்லுவேன்னா, இந்த படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்பதான் அந்த வெற்றி நல்ல ஒரு வெற்றியா இருக்கு. இது நம்ம மக்கள் கிட்ட மட்டும், நம்ம ஆட்கள் கிட்ட மட்டும் போய் என்ன சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் சொல்லுவேன். நினைத்ததை முடிப்போன் படத்துல ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அது போய் இன்னைக்கு கலையின் மூலமாக அரசியலையே புரட்டி போட்ட ஒரு நடிகர் மக்கள் திலகம் அவர்கள் தான். ஏன்னா அதுல வியாபார ரீதியான வெற்றியும் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதை தம்பி சீமான் அவர்கள் இயக்குனராக செயல்பட்ட பல படத்தில் அற்புதமா நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா தம்பிங்கிற ஒரு படம் அவ்வளவு பெரிய வெற்றி. இன்னைக்கு அந்த தம்பி படம் பார்த்தா அப்படியே உடம்பு சூடு. அந்த தம்பியினுடைய வெற்றியை ரொம்ப அழகா வர்ணிச்சவர் நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான். இவர் அடுத்தது வாழ்த்துக்கள்னு ஒரு காதல் படம் பண்ணி பூ கொடுக்கிற மாதிரி பூவை கொடுத்து காதல் பண்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்காரு, நமக்கு எதுக்கு தம்பி இந்த பூவெல்லாம், நம்ம தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும். அந்த அந்த வேகம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த கைபேசி வந்ததுக்கு அப்புறம் இந்த பேஸ்புக், இந்த வாட்ஸ்அப் இதுல எல்லாம் நிறைய தகவல்கள், சில சமயத்துல சகிக்க முடியாத தத்துவங்கள் வரும். தினம் தத்துவங்க, நடந்தா மெதுவா போவேன், ஓடுனா வேகமா போவேன். தத்துவம் தாங்க முடியாத அளவு தத்துவம். சமீபத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தலைவர்கள்னால தொண்டர்கள் கெடுறாங்க, தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தொண்டர்களை சேர்த்து கெடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தொண்டர்கள்னாலையும் தலைவர்கள் கெடுறாங்க. இந்த தொண்டர்களை திருப்திப்படுத்த வேண்டுமே என்பதற்காக நம்மளுடைய கொள்கைகளை, லட்சியங்களை விட்டு விட்டு விலகும் போது ரெண்டு இப்படி போனா என்னாகும், மொத்தமா எல்லாமே மறந்துடுது. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி இயக்கத்துல அவர் தலைவன் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் ஒருங்கிணைப்பாளர் தான் போட்டிருக்காரு. அதனால உங்க நாம் தமிழர் கட்சியின் மிக பெரும் தொண்டன் யாருன்னா தம்பி சீமான் தான். அது எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் சரி, அவரும் சரி, நீங்களும் சரி, சீரிப்பாய தயங்குவதே இல்லை. என்ன இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஏன் சொல்றேன்னா, ஒரு மும்பையில இன்னைக்கு அகில இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்றவர் சல்மான் கான் தான். சல்மான் கான் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அதிக சம்பளம் வாங்குறவர் தானே உச்ச நட்சத்திரம் சொல்றோம். அவர் இலங்கைக்கு ராஜபக்சேக்கு ஆதரவா பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அங்க அவர் வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ணது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தான். நீங்க அதுல அந்த என்ன தைரியத்தை பாராட்டுனா, யாருக்குமே நம்ம ஊருக்குள்ள நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க.
நம்மளுக்கு ஒரு வேகம் வரும், தைரியம் வரும். அது வந்து அவங்க ஏரியா, எங்க ஏரியா உள்ள வராதுங்கிற மாதிரி அங்க போய் பண்றதுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இங்கேயும் வந்து சில நண்பர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சராக வரும்னு சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து தம்பி சீமான வந்து நிக்கிட்டு எங்க வேணாலும் நிக்கிட்டு நான் எடுத்து நிக்கிறேன். அப்போ இங்க நாம் தமிழர் கட்சியில தலைவனால தொண்டனும் கெடுறதில்ல, தொண்டனால தலைவனும் கெடுறதில்ல. ஒருத்தருக்கு துணையாக நின்று வேகமாக நின்று கொள்கைகளை முன்னெடுப்பதில் தான் குறியா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். நான் இந்த பத்திரிகை கைக்கு வந்தப்ப எனக்கு என்ன ஒண்ணு சொல்ல பாருங்க. முதல்லயே நம்ம வியாபார ரீதியா வெற்றி பெறாமட்டுருவோம். நம்ம சினிமா மொழியில் சொன்னா ட்ரையா ஒரு படத்தை எடுத்துருவோம். ஏன்னா வந்து அதுல வந்து சிறப்பான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தா தான் எதுவுமே நம்ம வந்து தேன்ல மருந்து கலந்து கொடுக்குற மாதிரி. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் இருக்கும். திரையரங்குகளை திண்ணை பள்ளி கூடமாக்கியவனே நீ எங்கே சென்றாயின்னு ஒரு கவிஞர் எழுதினார், அவர் இறந்தப்போ. அது மாதிரி இந்த பத்திரிகை வந்தோன்னா யாருமே பத்திரிக்கை எடுத்து ஆசிரியர் குழு பாக்குற பழக்கம் எல்லாம் இருக்காது. நம்ம இருக்கா ஆசிரியர் குழுவை பார்க்க போறோம். அப்படியே புரட்டணும்னா இட்லி குதவாத ஜெட்லி அறிக்கை. நல்லா பரவாயில்லப்பா, நம்ம தம்பி வடிவேலு சூரி சந்தான ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குத இல்ல. ஒரு நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் அந்த ஒரு வியாபார நோக்கத்தோடு அடுத்து படிக்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னது மத்த பத்திரிகையில சொன்னதையே படிச்சிருந்த பிரயோஜனம். அவர் சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் நடிகர் தம்பி சூரியனுடைய ஒரு கட்டுரை, அதற்கு கொடுக்கப்பட்ட தலைவர் எங்க அப்பாவை பார்த்தா நான் இவ்வளவு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தலைப்பு. அதற்கப்புறம் அந்த காக்கி சட்டி படத்தினுடைய விமர்சனம், அது இது எல்லாம் சேர்ந்த போது கடைசி வரைக்கும் புரட்டிட்டு முதல் முறையாக, நீங்க நம்ப மாட்டீங்க, முதல் முறையாக எனக்கு 60 வயசாக ஒரு 50 வருஷமா பத்திரிகை படிக்கிறேன், முதல் முறையாக ஆசிரியர் கூட யாருன்னு திரும்பி பார்த்தேங்க. லட்சக்கணக்கான பிரதிகள் இருக்கிற பத்திரிகை கூட அதை பார்த்ததே இல்லை. நல்ல கட்டுரை படிச்சா பார்ப்பேன். ஒரு நல்ல அருமையான ஒரு கட்டுரை வரனா யாருன்னு பார்த்தா நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இதுமே அந்த கட்டுரையை படித்த பிறகு அதை யார் எழுதினாங்க, அப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேல தலைப்பை பார்த்தோம்னா எஸ் ராமகிருஷ்ணன் போட்டுருக்குப்பா, கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஏற்படும். ஆனா இது வரைக்கும் ஒரு ஆசிரியர் குழுவை பார்க்கிற எண்ணமே வரல. இந்த எங்கள் தேசம் பத்திரிகையை படிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்த்தா மதிமுகிரன் அமெரிக்கால இருந்து, முத்தமிழ் அரசியல் மலேசியால இருந்து, சரி அருமையான ஒரு குழு அமைச்சிருக்குது. அதனால அந்த எங்கள் தேசம் அது கீழே போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு இனத்தின் பெருங்கனவு. அந்த இனத்தின் பெருங்கனவு எங்கள் தேசம் மூலமாக அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். எங்கள் தேசமும் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெரிய அளவில் இருக்குது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுற இந்த வெளிநாட்டுல போய் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொன்னாரு. ஆனா எங்க போனாலும் சினிமாவை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னாங்க. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1995 சிவசக்தின்னு ஒரு படத்துக்காக நானும் தம்பி பிரபுவும் நடிச்ச படம் அது. அதுக்காக மொரிஷியஸ் தீவுக்கு படப்பிடிப்பு போயிருந்தேன். இல்ல வெளிநாட்டு தமிழர்களை பற்றி சொல்லுவாரு. அங்க வந்து ஒருத்தர் வந்து என்னை பிரபை பாட்டு, ஹாய் கைஸ் யூஆர் தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னா, எஸ் யூ புடிச்சா, நீ அமைதிப்படையில் நடிச்சவன் தானே, நீ சின்ன தம்பியில் நடிச்சவன் தானே, ஐ சீன் யுவர் வால்டர் வெற்றிவேல் சின்ன தம்பி அதுன்னா, சரி இப்ப நல்ல நம்ம ஊர் பையன் தெரியுது, சரி இப்போ உன் பேர் என்ன, வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் குமரன் செட்டி, இன்னும் கூட பேர் ஞாபகம், மை நேம் இஸ் குமரன் செட்டி, நாளைக்கு உங்க ஷூட்டிங் பார்க்க ஒரு இன்னைக்கு அம்மா வேலை கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னா, அவங்க அம்மா வந்தாங்க. நம்ம பக்காவா மதுரை பக்கம் வந்து அந்த கழுத்து நிறைய நகைகளை போட்டு பெரிய பெரிய கம்மல்களை போட்டு நம்ம ஊர் புடவையை கட்டிட்டு அப்படியே ஒரு தமிழ் தாய் நடந்து வராங்க. அவங்களுக்கும் தமிழ் தெரியல. ஏமா நீங்களா தமிழ் பர்சன்னா, சாரி இவ்வளவு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து சரி கைஸ், நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நடத்துறேன், நீங்க 2 பேரும் நைட் அங்க சாப்பிட வரணும் அப்படின்னு அந்த குமரன் செட்டி அழைக்கிறாரு. இங்க ஒரு அப்படியா தெரியல. நானும் பிரபு வந்து என்னப்பா தமிழ, சரி 200 வருஷமாச்சு மொரிஷியஸ்க்கு வந்து மொழியை மறந்துட்டான், சரி நம்ம ஊர் பையன் கூப்பிடுறான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், என்னமா போவோம்னா அங்க அசந்து போன விஷயம், அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் அது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் மொத்தமா சாத்தி வச்சிருந்தான். அப்படி கதவை திறந்தோம்னா உள்ள வந்து பெரிய படம் நம்ம தலைவர் பிரபாகரன் படம்.
தமிழையே மறந்துட்டா தலைவர் படத்தை மாற்றி வச்சுக்கலாம். வாட் இஸ் திஸ் அப்படின்னா அவர் லீடர் அப்ப போர் உச்சத்தில் நடக்குது. எவ்ரி மந்த் ஐ ஆம் சென்டிங் மணி ஃபார் த வார், யூ ஆல் சென்ட் அப்படின்னு நானு பிரபலம் சாரி வீட்டு மோரிஷன் தமிழே தெரியாம அவன் குமரன் செட்டி அடிச்சு பின் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பேர் 20 வருஷம் ஆக போகுது. அது மாதிரி அங்கங்க அதாவது ஒண்ணு நம்ம அந்த உணர்வுகளை சரியாக எடுத்து செல்லணும். அதை நம்ம தவறிட்டோம். எந்த அளவுக்கு தவறிடுறேன் அப்படின்னா, என்னோட பேர் ரங்கராஜ். நான் சினிமாக்காக ஏற்கனவே ரங்கராஜன் ஒரு இயக்குனர் இருந்தார். பேரை மாத்தில நீங்க நம்ப மாட்டீங்க, 37 வருஷத்துக்கு முன்னாடி நான் சத்யராஜ்ங்கிற பேரே தமிழ் பேரு தான் நினைச்சுட்டேன். ஆமா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சுத்தம் இது ஒரு சமஸ்கிருத பேர். சத்யராஜ்ங்கிறது சமஸ்கிருத பேர் அப்படின்னு தெரியறதுக்கே 10 வருஷமா. அந்த அளவுக்கு என்னன்னா நம்மளை போட்டு குழப்பி விட்டாங்க. முருகர் வரலாற்றை சொன்னாரு பாருங்க, எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்மளை குழப்பி விட்டு எது தமிழ் எது சமஸ்கிருதம். நான் இந்த விஷயம் நான் இந்த காவிரி நீர் பிரச்சனை எப்ப பேசினேன், அதை நான் இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன் பாருங்க. எனக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லை. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் அதான். ஆனால் தயவு செய்து கடவுளை கும்பிடும்னு ஆசைப்பட்டா, தமிழா உனக்கு முருகன் இருக்கிறான், குடலமன சாமி இருக்கிறான், மதுரை வேற சாமி இருக்கிறா, கருப்பனா இருக்கிறா, கரிகாலி அம்மா, அந்த அம்மா இந்த அம்மா, இவ்வளவு பேரை வச்சுட்டு உனக்கு எதுக்கு நார்த் இந்தியன் காட் அப்படின்னுங்க. ஏன் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு கோபம் கடவுள் நம்பிக்கை யார கும்பிட்டா நான் கும்பிடா நான் போக மாட்டேயா. கும்பிடணும்னு நினைக்கிறவனுக்கு இவ்வளவு தமிழ் கடவுள் இருக்கீங்களா அவ்வளவு கோபம். ஏன்னா இதை குழப்பி விடணும். இதை குழப்பி விட்டு அதுல குளிர் காயணும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு சரியான முன்னெடுப்பு. நானும் கூட தம்பி சீமான் என்ன பழனிக்கு போனாருன்னு என்ன இப்படி போயிருக்காரு அப்படின்னா, அந்த ஆனந்தவன்ல அவருடைய விளக்கத்தை படிச்சேன் இல்லைங்களா. விளக்கத்தை படிச்சப்போ இது ஒரு சரியான ஒரு, அதாவது எதை நம்ம அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்க, அது ஒரு சரியான ஒரு இதை வச்சுதான் தடுக்க முடியும். நான் இப்படி பேசுறேன் இப்போ சொல்றேன், ஐயா நான் கடவுள் இல்லைன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை சொல்றேன். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனா இதுல ஒரு சரியான நகர்மை எனக்கு தோணுது. என்ன உடனே சீமான் பெரியாரை விட்டு பாருங்க. இன்னைக்கு அந்த விளையாட்டு கபடி போட்டி ஆரித்தினார் விளையாட்டு போட்டி போட்டுருக்காரு. அதுல ஐயா படத்தை போட்டு மனித உடல் பல நுட்பமான வேலைகளை செய்கிற ஒரு தொழிற்சாலை, அதை ஒவ்வொரு பகுத்தறிவாளர்களும் பேணி காப்பாற்று. ஐயா படத்தை போட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி தலைவர் பிரபாகரன் போட்டு காந்தியடிகள் படத்தை போட்டு நம்ம நல்லதை எடுத்திருந்தாலும் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு கொடுத்த அழைப்பதிலே அண்ணல் அம்பேத்கருடைய மொழிகளை போட்டு தான் அந்த அழைப்பதிலே நம்மளுக்கு வந்திருக்குது. அதனால நான் தம்பிகள் யாருமே இங்க நான் சொல்றேன், யாருமே இங்க தமிழ் தீவிரவாதிகள் கிடையாது. வெறும் தமிழர்கள். வெறும் தமிழனா இருந்தாலே உனக்கு தீவிரவாதி தமிழன் தீவிரவாதியா? ஐயா ஒரு தமிழையா தமிழன் சொல்லிட்டு அது தீவிரவாதமா? பெரிய காமெடியான விஷயம். அது மாதிரி இந்த தமிழ் எங்கள் தேசம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது வியாபார ரீதியா மிகப்பெரிய இந்த இதழ் வெற்றி அடையும். இது தமிழர்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு இயக்கத்துல தலைமையும் சரி தொண்டர்களும் சரி யாருக்குமே பயம் என்பது கொஞ்சம் கூட இல்லாம தொலைநோக்கு சிந்தனை மட்டுமே இருந்தா அந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுவும் தலைவர் பிரபாகரன் சொன்ன கூற்று தான் வருது எனக்கு ஞாபகம் வருது. பயத்தை விடு, இல்லை என்றால் லட்சியத்தை விடு. பயமா இருக்குதா, சைலண்டா அப்படி சைடுல போயிரு. பயத்தை விட இல்லை என்றால் லட்சியத்தை விட, ரெண்டு ஏதோ ஒன்று தான் முன்னெடுக்க முடியும். அது மாதிரி இந்த இயக்கம் லட்சியத்தை முன்னெடுத்த இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அது வெல்வது நிச்சயம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன, இன்னைக்கு முதல் தடவையாக எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய உரையை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
இல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறது வேற, ஆனா அதை வந்து நினைவில் வைத்து தங்கு தடை இல்லாமல் கடகடன்னு பேசுறது வேற. இப்ப உங்களுக்கு வெளிநாட்டிலேயே தேர்வு எழுதும் விதத்தை சொல்லுவாங்க. வெளிநாட்டுல வந்து மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுத வேண்டாம், புத்தகத்தை பார்த்து எழுதலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டா போது அதை நினைவில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எஸ் ராமகிருஷ்ணன் அவர் வந்து இவ்வளவு விஷயத்தை எப்படி நினைவில் வச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப வியப்பா இருக்குது. இது என்ன இப்ப நம்ம அது இந்த காலத்துல எதையுமே நினைவில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கணினியில வந்து அந்த கூகுள்ல போய் டொங்கின்னு ஒரு தட்டு தட்டினோம்னா எல்லா விஷயம் வந்துருக்கும். எங்க நடிகர்ல வந்து ஒருத்தர் ஆதித்யான்னு ஒருத்தருக்காரு, அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அவர் வந்து நாங்க கூகுள்ன்ற செல்லமா கூப்பிடுவோம். அவர் நெத்தியில போய் கூகுள் இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல அந்த காலத்துல எத்தனை எண்கள் ஞாபகம் வச்சிருந்தவர் தொலைபேசிகள் இப்ப எதுவுமே நினைவில்லை. ஏன்னா எல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறதுல தட்டுனா பேர் போட்டா வரப்போது பேசு. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன விளக்க உரை மிக தெளிவான விளக்க உரை, மிக அருமையான விளக்க உரை. இந்த நிகழ்ச்சியில இதழா இல்லை இது இது ஆரவை ஏற்கனவே. சரி. அதே மாதிரி இந்த நாம் தமிழருக்கு இயக்கத்தின் சார்பில் நடத்துகிற இந்த விளையாட்டு போட்டிய, இந்த கபடி போட்டி வந்து நான் பெரிய அளவில் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க என்னதான் மனசுல வலிமை இருந்தாலும் தெம்பு இருந்தாலும் அந்த உடல் வலிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தலைவர் பிரபாரனுடைய ஒரு புகைப்படத்தை பார்த்திருக்கேன். ஒரு தம்பி அப்படி தூக்கி வீசுற மாதிரி ஒரு புகைப்படம், இப்படி லாக் பண்ணி அப்படி வீசுற மாதிரி ஒரு புகைப்படம் நான் பார்த்திருக்கிறேன். மீண்டும் எனக்கு வந்து கொஞ்சம் பாடல் வரிகள் வந்து பட்டுக்கோட்டையாறு, கண்ணதாசன் அவர்கள், வாலி, புலமை புத்தனையா மாதிரி எவ்வளவு கவிஞர்கள் இருந்ததுனால அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தின் மூலமா வரும்போது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சுக்கிறது. அதுல உலகம் சுற்றுவாலையும் உள்ள ஒரு பாடல் வரி வரும், உள்ளம் மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும், அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் வரி. அது மாதிரி அந்த உடல் வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சீமான் தம்பி வந்து அதுல கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவரு, ரொம்ப கடுமையான உடற்பயிற்சிகள் செய்யறவரு. அங்க ஒரு தடவை வீரநடை படப்பிடிப்பப்போ மதுரையில வந்து ஒரு வீட்டு மொட்டை மாடியில படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. அப்போ நானே கவண்டமணி என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா நீ ஏதோ கராத்தேன்னு சொல்றாங்களாப்பா. அப்ப இவர் அந்த 2-3 அந்த கராத்தே மூவ்மெண்ட்டுகள் பண்ணி இந்த காலை இப்படி விரிச்சு உட்கார்ந்து கீழே போட்டு, சத்யராஜ் பேசாம இவன் சொல்றபடி நினைச்சு போயிருந்தேன். இவங்கிட்ட நம்ம லொல்லு பேசுற வேலை வச்சுக்கூடாது. என்ன சொல்றானா அது மாதிரி நினைச்சு பேசாம நம்ம இங்க திட்டுக்கல்ல இருந்து ஊருக்கு போய் தேவை அப்படின்னு சிரிச்சார். அது மாதிரி அந்த உடலும் உள்ளமும் வலுவா இருக்கும்போது நம்ம எந்த லட்சியத்தையும் வென்றெடுக்க முடியும். அதை வந்து நீங்க உங்களுடைய தலைவர்னு சொல்றபடியே உங்களுடைய முதன்மை தொண்டனான தம்பி சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். இந்த எங்கள் தேசம் வெல்ல வேண்டும், எங்கள் தேசம் என்ற பத்திரிகையை வெல்வதன் மூலமாக எங்கள் தேசம் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக காலம் நமக்கு அளித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, தலைவர் தந்த தமிழ் கொடை, இதழின் ஆசிரியர் அருமையான செந்தமன் சீமான் உங்களோடு. எங்கள் தேசம் இதழினை வெளியிட்டமர்ந்திருக்கிற இன உணர்வும் மான உணர்வும் மிக்க என் உயிர் அண்ணன் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களே, தமிழர் அறிவின் பெட்டகமாக இருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற நேசிக்கிற எழுத்தாளர் ஐயா சா ராமகிருஷ்ணன் அவர்களே, உறவாக மட்டுமல்லாது ஒரு உற்ற துணையாகவும் இருந்து என் போன்ற பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற
சட்ட ஆய்வறிஞர் எனது அன்பு மூத்தவர் சந்திரசேகர் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய இதயமாக விளங்குகிற என் அன்பிற்கினிய அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களே, ஒரு இதழ் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற இதழியலாளர்களே, எப்போதும் எனது உயிருக்கு மேலாக நான் நேசிக்கும் எனது தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இப்படி ஒரு இதழை தொடங்க வேண்டும் என்பது திடீரென்று நாம் எடுத்து அதை செயல்படுத்திய ஒன்று அல்ல. பலமுறை பல பேர் கேட்டது, நாம் எவ்வளவோ மக்களுக்காக போராடுகிறோம், செயலாற்றுகிறோம், அந்த செய்திகளை எல்லாம் பத்திரிகைகள் எழுதுவதில்லை, நம்மை நிராகரிக்கிறார்களே என்று. அதே நேரம் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பெரியவர்கள், தலை சிறந்த தலைவர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஊடகம் வேண்டுமே, உங்கள் செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு ஒரு இதழ் வேண்டுமே என்றெல்லாம் அறிவுறுத்திய போது அதை செய்வதற்கு ஒரு சரியான சூழல் உருவாகாமல் இருந்தது. ஆனால் இப்போது இன விடுதலை களத்தில் நாம் முன்னெடுக்கிற இந்த பெரும் பயணத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அது வருகிற மே 24 நாம் திருச்சியில் நடத்த இருக்கிற தமிழர் இன எழுச்சி அரசியல் மாநாடு. அதற்கு பிறகு வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதுவரை இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளோடும் தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ளாது மக்களோடு நின்று எமது மக்களுக்காக தனித்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்ற முடிவு. இது நாம் தமிழர் கட்சிக்கான காலம், இளம் தமிழர்களின் எழுச்சிக்கான காலம். அப்ப இந்த தருணத்தை இந்த எங்கள் தேசத்திற்கான சரியான காலமாக நாம் பார்த்தோம். அதனால்தான் இந்த எங்கள் தேசம் என்ற இதழை கொண்டு வருகிறோம். எங்கள் தேசம் ஒரு இனத்தின் பெருங்கனவு. இது இன்று நேற்று நாம் கண்ட கனவல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னோர்கள் மூத்தோர்கள் கண்ட கனவு. நாம் முதலாக இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய போது அந்த மாநாட்டு மலரிலே அட்டை படத்திலேயே நமது முப்பாட்டன் முருகன் வேலேந்தி பாய்வதும், நமது அருமை பாட்டன் அருண்மொழி சோழன் வாலேந்தி பாய்வதும், நமது அன்பு தலைவன் மேதகவி பிரபாகரன் துவக்கேந்தி பாய்வதும், நாம் கரமுயர்த்தி அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி பாய்வதுமான அடையாளமாக அந்த அட்டைப்படத்தில் வடிவமைத்தோம். எல்லோரும் சொல்கிறார்கள், இன்று ஏதோ சீமானும் அவன் தம்பிகளும் முருகனை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று. இல்லை, தந்தை பெரியாரிய மேடையிலேயே என் முப்பாட்டன் முருகன், என் பாட்டன் சிவன் என்றுதான் நான் பேசியிருக்கிறேன். அதை எவரும் மறுக்க முடியாது. தமிழ் மூதாதை எல்லாம் நமது உறவுகள், நமது பாட்டன்கள், முப்பாட்டன்கள். அந்த அட்டையிலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கும், என் முப்பாட்டன் முருகன் வேலேந்தி பாய்ந்தான், என் பாட்டன் அருண்மொழி சோழன் வாலேந்தி பாய்ந்தான், எங்கள் அண்ணன் பிரபாகரன் துவக்கேந்தி பாய்ந்தான், அவன் அன்பு பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம்தான் எமக்கு வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது உலகத்தீரே, இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற பெரும் படையில் இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை, உழவர் பாசறை, விளையாட்டு பாசறை, வழக்கறிஞர் பாசறை, வீரத்தமிழர் முன்னணி, இப்படி எண்ணற்ற படைப்பிரிவுகளில் தன்னையும் ஒரு முதன்மை தளபதியாக இணைத்துக் கொள்ளுகிற ஒன்றுதான் எங்கள் தேசம் என்ற அறிவாயுதம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இதழை எப்படி நடத்துவது?
நாம் தமிழர் கட்சிக்கான இதழாகவா, ஒரு பத்திரிகையாகவா, இல்லை பொது இதழாகவே என்று குழப்பம் இருந்தது. ஆனால் நமது அண்ணன் சத்யராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல அனைத்து மக்களும் போற்றுகிற, நேசிக்கிற, வாங்கி படிக்கிற ஒரு பொது இதழாக இதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதனால்தான் இந்த இதழில் சொல்கிறார்கள், நாம் தமிழர் கட்சியை பற்றியோ இல்லை சீமானை பற்றியோ ஒரு செய்தியுமே இல்லை அப்படின்னு. அதில் இருக்கிற அத்தனை செய்தியுமே நம்ம கட்சி செய்தி தான், நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற அரசியல் செய்தி தான். பேர் இல்லையே ஒழிய, நம்மை பற்றி செய்தி இல்லையே ஒழிய, அதில் இருக்கிற அத்தனையும் நம்மளுடைய அரசியல் தான். நியூட்டனை ஆய்வை பேசுகிறது, இன்னைக்கு ஒன்னத்துக்கும் உதவாத இந்த பட்ஜெட்டை பேசுகிறது, நமது மண் வளத்தை பேசுகிறது, பெண்ணிய உரிமையை பேசுகிறது. இதெல்லாம் நாம் முன்னெடுக்கிற அரசியல். அப்போது நம்மை பற்றி பேசுவதுதான் செய்தி என்றல்ல, மக்களுக்கு நாம் கொண்டு போயிருக்க சேர்க்கிற ஒவ்வொரு நல்ல செய்தியும் நாம் முன்னெடுக்கிற அரசியல். அந்த வழியில் இந்த இதழ் ஒரு முழுமையான இதழ். இது ஒரு பொது இதழாக எல்லா கட்சியினரும் வாங்கி படிக்கக்கூடிய, எல்லா மக்களும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு இதழாக இருக்க வேண்டும் என்பது நமது விருப்பம். அதன்படியே அதை கொண்டு வந்திருக்கிறோம். இனியும் அதுதான் தொடரும். நம் மீது விமர்சனங்களை வைக்கிற கட்சி தலைவர்களை கூட மிக கண்ணியமாக அதில் எழுத வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அதுதான் தந்தை பெரியாரும் தலைவர் பிரபாகரன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற உயர்ந்த மாண்பு, மிகுந்த போற்றுதற்குரிய பண்பாடு. தந்தை பெரியார் அவர்கள் 5 வயது பையன் வந்தாலும் எழுந்து வணங்கி வாருங்கள் என்று அமர வைப்பது பழக்கம். அவரால் எந்திரிக்க முடியாத நேரத்தில் உடை அசைத்தையாவது அந்த உணர்வை வெளிப்படுத்தியதான் வழக்கம். சிறு வயது பையனாக இருந்தாலும் வாங்கய்யா போங்கய்யா என்று பேசித்தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு பழக்கம். ஆனால் அதை பெரியாரை வாசித்து நேசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாம் கூட அதை கடைபிடிப்பதில்லை. அதை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ராஜபக்சே அவர்களை கூட ராஜபக்சே அவர்கள் என்றுதான் சொல்வார்கள். இல்ல, அந்த ராஜபக்சே இருக்கானே அந்த ராஜபக்சே என்று பேச மாட்டார்கள். அந்த தலைவன் விளையாட்டுக்கு கூட தன் நண்பர்களை போடா வாடா என்று பேசியதில்லை, பிடிச்சு தள்ளியது இல்லை, தொட்டு பிடி தள்ளியதில்லை. அந்த உயர்ந்த நாகரிகத்தை, அந்த ஒழுக்க நெறியை, பண்பாட்டை நாம் எல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இதழ் எவரையும் காயப்படுத்தாது, இது யாரையும் புண்படுத்துவதற்கான இதழ் அல்ல. இந்த மண்ணை, இந்த மக்களை பண்படுத்துவதற்கான இதழாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். எங்கள் தேசம் என்றால் உன்னை தனித்தமிழ்நாடு சீமான் கேட்பானா? அதை குறிக்குதா இந்த இதழ்? இதெல்லாம் குழப்பவே கூடாது. தண்ணி கேட்டே தராத நாடு எனக்கு நாடு கேட்டா தரப்போகுது. என்னை கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து கேட்டார், நீங்க தனித்தமிழ்நாடு கேட்பீங்களோ? கேட்பேன், கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அது சும்மா. எங்கள் தேசம் என்றால் அதிலே ஒரு உலக உருண்டை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணும் ஆணும் உரிமையோடு எங்கள் தேசம் பறந்து விரிந்து கிடக்கிற பூமி பந்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம் பெரும் கனவு. அதுதான் அதில் இருக்கிறது. அது யாருக்கான தேசம்? 2 பனைமரம் போட்டிருக்கு. பனை தமிழரின் தேசிய மரம். அது காத்துது தமிழரின் கணக்கு. இந்த பூமி பந்தில் எமக்கென்று ஒரு தேசம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல இமயமறை இல்லை, உலகம் பூரா தமிழன் பரவி வாழ்ந்திருக்கான். யூதன் இஸ்ரேல்ல இன்னும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டு, ஏசு அம்மா அப்பான்னு தான் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அழைத்திருக்கிறார். நம்ம சுப்பையா ராசையா ராமையா என்று பேர்த்திருக்க மாதிரி அவன் ஏசையா ரோசையான்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் உலக நாடுகளில் பல்வேறு இன மக்களினுடைய மொழிகளில் அது அதற்கான தாய்மொழியாக மூலமொழியாக அவர்கள் மொழிகளில் பல்வேறு மொழிகளில் வந்த இடங்களில் சொற்களில் வேறு சொற்களாக நமது தாய்மொழி இருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், நமக்கு பல சொற்கள் கிடைக்காம தான் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம் என்று நமது மக்கள் சொல்வதாக. அது இல்லை. ஆங்கிலேயனுக்கு ரைஸ், நெல்லுக்கும் ரைஸ் தான், அரிசிக்கும் ரைஸ் தான், சோறுக்கும் ரைஸ் தான். நமக்கு அப்படி இல்லை. நெல், அப்புறம் அரிசி, அப்புறம் சோறு என்று 3 சொற்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அந்த சொற்களை பயன்படுத்துவதில்லை. நாம் திட்டமிட்டு நமது தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்வதென்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று பெரும் பிழை.
அதை சரி செய்ய வேண்டும். யார் சரி செய்வது என்று ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்டாங்க. நாம தான் சரி செய்யணும். ஒவ்வொரு தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் வாழாது. இந்த பலமுறை சொல்லி நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் வாழாது. ஏட்டில் இல்லாத தமிழ் நாட்டில் வாழ்ந்து விடாது. அது பழகிருச்சே என்று சொல்கிறார். பழகிருச்சு, மாற்ற முடியாது என்று சொல்கிறார். அதை ஏற்கவே முடியாது. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதன்னா சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உலகத்தில் நீ எந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை நீ முதலில் உன்னிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்க. அதான் சரியானது. அப்ப இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கால தேவை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப எங்கள் தேசம் இதழ் நமது மொழி, நமது கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, பெண்ணிய உரிமை, சமூகம், அரசியல், பொருளாதாரம், நிலவளம், நீர்வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், இவை எல்லாவற்றையும் பாதுகாப்பது, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பொது இதழாக, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பொது இதழாக இது வர இருக்கிறது. இது சர்வதேச இதழ், ஒரு பன்னாட்டு இதழ். தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கான இதழ் அல்ல. அனைத்து உலக நாடுகளிலும் எங்கள் தேசம் செல்ல இருக்கிறது. அதனால்தான் அதில் எங்கள் தேசம் இனி உலகெங்கும் பேசும் என்று நாம் அதை வெளியிடுறோம். இந்த இதழை வெளியிடுவதற்கு யாரை அழைப்பது என்றால் எனக்கு நினைவுக்கு வந்தது என்னுடைய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தான். இந்த இதழை நியாயமாக யார் என்னோடு இருந்து இதை ஆசிரியராக வந்து பணியாற்றி யார் எனக்கு துணையாக இருந்து வெளியிட்டிருப்பார்கள் என்றால் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவர்கள் தான் இதை செய்திருக்கிறார். சத்யராஜ் அவர்கள் ஒரு திரைப்பட நடிகராக இந்த தமிழ் சமூகம் அவரை பார்க்க முடியாது. அதை தாண்டிய இங்கே இருக்கிற தமிழ் இனத்திற்காக போராடிய பெரிய பெரிய தலைவர்களோடு போராடிகளோடு ஒருவராகத்தான் நீங்கள் இணைத்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களை பார்க்க வேண்டும். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ எங்கள் தேசம் நாங்கள் வெளியிட்டது போல நான் சிறுவனாக இருந்தபோது சென்னைக்கு திரைப்படத்துறைக்கு வந்தபோது என் அப்பா மணிவண்ணனிடத்தில் உதவி இயக்குனராக சேர்ந்தபோது அப்போது பொள்ளாச்சியில் ஒரு இதில் இனி என்ற ஒரு இதழ் நடத்தணும். அதில் தலைவரெல்லாம் நிறைய அதுக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க. அண்ணன் சுவதி அவர்கள் அதுக்கு ஆசிரியராக இருந்தாங்க. இனி அந்த இதழ் வெளியீட்டு விழாவில் சகோதரர் விடுதலை தலைவர் சத்யராஜ் அவர் பேசும்போது யாரோ இப்பெல்லாம் புரட்சி என்கிற பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கொள்வார். அது புரட்சி கலைஞர், புரட்சி தலைவி, புரட்சி இதெல்லாம் வர்றதுனால அவர் சொல்றார், விமர்சனமா வைக்கிறார். அதை அப்படி பேசிட்டு இறங்கிட்டார். பிறகு தலைவர் சத்யராஜ் அவர்கள் பேச வர்றாங்க. நாங்கள் எல்லாரும் ஒருவர் தலைவர் என்று தான் கூப்பிட்டு கொள்வோம். ஏன்னா தமிழ்ல எவனும் தொண்டனா இருக்கக்கூடாது, எல்லாருமே தலைவனா இருக்க. என்னுடைய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் நல்லா அவங்க மறந்துருப்பாங்க, எனக்கு நினைவில் இருக்கு. வந்தபோது சகோதரர் விடுதலை சொல்வது சரிதான். நான் புரட்சி தமிழனா இல்லையாங்கிறதுல, நான் புரட்சிங்கிறது வேணா பொய்யா இருக்கலாம், என் பேருக்கு முன்னாடி இருக்கிறதுல. ஆனா நான் தமிழனுங்கிறதுல பொய் இல்லை, அது உண்மை. அதனால ஒரு கலப்படமற்ற போலியான ஒரு உணர்வு அப்படிங்கிறது, சும்மா ஏதோ பேசினாம நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு. தமிழர்னா எப்படி தமிழர்? ஏன் அவர் புரட்சி தமிழன்? ஏன் உண்மையில தூய தமிழன்னா சாதிய உணர்வு, மத உணர்வு வைத்துக்கொண்டு அப்ப நாங்கள்லாம் தமிழர் இல்லையா அப்படின்னு கேட்கறது ஒரு விதம். அவர் அப்படி இல்லை, சாதி மத உணர்வற்ற தூய தமிழர். அதனாலதான் அவர் புரட்சி தமிழர். ரெண்டாவது, திரை உலகில் இருந்துட்டு ஒருத்தர் பெரியாரை ஏற்றுக்கிட்டு பெரியாரிய கருத்துக்களை பேசுறதுங்கெல்லாம் மிகப்பெரியது. நாங்க அனுபவிச்சதெல்லாம் தெரியும். அது அண்ணன் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா பூஜை போடுறதெல்லாம் நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறதெல்லாம் அந்த காலகட்டத்தை கடந்து போறதே நமக்கு பெரிய கொடுமையா இருக்குன்னு வைங்களேன், பெரிய கொடுமையா இருக்கும். அதையெல்லாம் திரை உலகில் இருந்துட்டு பல கோடி முதலீடு செய்து போட்டு படம் எடுக்கிறவர், வாங்குறவர், விற்கிறவர் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்குமே கூட நம்பிக்கை இருக்கு. 8:50க்கு பூஜை போடணும், 8:10க்கு தான் நீ சரியா படத்தை போடணும், இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க.
எல்லா கதை புத்தகத்திலையும் ஒரே ஐயர் தான் மந்திரம் சொல்லி குங்குமம் வச்சு போட்டு வைக்கிறார். 100 படத்துல ஒரு படம் தான் ஓடுது. அப்ப ஐயர் மந்திரம் தப்பா, கதை தப்பான்னா கதை தானே தப்பு. ஒரு இயக்குனர் படம் ஒழினா நல்லா எடுக்கல, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சரியான நேரம் பார்த்து வெளியிடாம நேரத்துக்கு போயிடும். அந்த நடிகை ராசி இல்லாத நடிகை, அவ என்ன பண்ணா பாவம். அப்ப இந்த மாதிரி பிறர் மேல் பழி போடுகிற ஒரு இயலாமை அதெல்லாம் இருக்கிற ஒரு திரைத்துறையில ஒரு முதிர்ந்த பகுத்தறிவாதியா, முழுமையான பகுத்தறிவாதியா ஒருவர் வாழ்வது என்பது, அதை எந்த சமரசம் செய்து கொள்ளாமல் கடைசி வரை கடைபிடிப்பது என்பது சாத்தியமே. இன்று வரை சொல்றாரு பாருங்க, நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கடவுள் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்ப நாம கூட முருகனை கையில எடுத்துட்டு எல்லாம் சொல்றேன், என்னைய ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்கிற. ஏண்டா எப்படா சொன்னேன் நான் ஆன்மீகத்துக்கு போயிட்டேன்னு? அம்மா அப்பாவை கும்பிடுறது ஆன்மீகம்னா அதை நல்லா ஏற்றுக்கலாம்ல. நான் கேட்டேன், நீ அம்மா அப்பாவை கும்பிடுறது ஆன்மீகமா? இல்ல. அவங்க அம்மா அப்பாவை கும்பிடுறது ஆன்மீகமா? இல்ல. அவங்க அம்மா அப்பாவை கும்பிடுறது ஆன்மீகமா? இல்ல. அதுக்கு முன்னாடி இருக்க அம்மா அப்பா கும்பிடுறது இல்ல. அப்படித்தான்டா என் பாட்டை முருகனை கும்பிடுறது, அது ஆன்மீகம் தான் போறது. கடவுள் உலகத்தை படைத்தான் என்ற கருத்தியல் வேற, நமது முன்னோரை வணங்குதல் என்பது கருத்தியல் வேற. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருத்தர் இந்த உலகத்தை படைச்சு கட்டி காப்பாத்தி ரசிக்கிறாங்கிற கருத்துல நான் எப்போதும் நம்ம எதிராக இருக்கிறோம். அதை நம்ம அது வந்து ஒரு அது பொய், அது இல்லை. ஆனால் என் போற்றுதற்குரிய முன்னோரை நமது மறையும் நமது வள்ளுவ பெருமகனார் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று பாடியிருக்கிறானே, அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த தத்துவத்தை எப்படி சொன்னேன்? புறவாகரன் என்ற என் தலைவன் இருந்தால் என் தலைவன், அவன் இறந்தால் என் இறைவன். பிரபாகரன் யாரு? பிரபாகரன் இருந்தால் என் தலைவன், அவன் இறந்தால் என் இறைவன். அன்னையிலிருந்து நான் வழிபடுவேன். அப்படித்தான் 50,000 மாவீரரை வழிபடுறேன். அப்படித்தான் என் மொழிக்காக சித்த 840 பேரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். எவன் என் மொழி, என் இனம், என் மண் இதெல்லாம் மீட்கப்படுவதற்காக, என் மொழி காக்கப்படுவதற்காக, என் மண்ணின் மானம் காக்கப்படுவதற்காக, என் குலம் காக்கப்படுவதற்காக, என் பெண்ணினத்தின் மானம் காக்கப்படுவதற்காக, இதுக்கெல்லாம் போராடி செத்தவன் அவன் எல்லாம் எனது முன்னோர், அவனெல்லாம் என் போற்றுதற்குரியவன், என் வணக்கத்திற்குரியவன், என் வழிபாட்டுக்குரியவன். வழிபாடு என்பதை நீங்க தெளிவாக விளங்க. வழிபாடுன்னா என்ன? வழியே பயணப்படு, வழியே பாடுபடு, அவன் வழியே போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரன் வழியே நீ பயணப்படு, அவன் வழியே போராடு. இதுதான் பிரபாகரன் பூ போட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி கும்பிட்டு போ, அதெல்லாம் வழிபாடு. நீ முடிய சிரைச்சு வளர்த்தா நம்ம மூளை வளரும், முடிய வளர்த்து சிரைச்சா மூளை வளரும் நான் சொல்ல முட்டாள் இல்லை. முடிதான் வளரும், முடிதான் வளரும். நீ தினம் மலை மேலே ஏறி கும்பிட்டா கை காலுக்கு நல்ல சுகம் வருமா? கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். நீ மலை மேலே ஏறி இறங்கி போய் விழுந்து விழுந்து கும்பிட்டின்னா உனக்கு தசை நார்கள்லாம் முறுக்கேறி நல்லா உடல் சுகம் வரும், அது உறுதியா வரும். அதிகாலையில் போய் மலை அருவியில் வந்து சுனையில தேங்கி இருக்கிற அந்த நல்ல நீர்ல குளிச்சுன்னா நல்ல சுகம் வருமா? கட்டாயம் வரும். அதுக்காக காடெல்லாம் விளைஞ்சிரும், காசு பணம் சேர்ந்துரும்னு நான் சொல்லி தர மாட்டேன். இதுதான் அறிவுக்கு ஒவ்வாதது, பகுத்தறிவுக்கு முரணானது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் தான் மூதாதையரை முன்னோரை போற்றுவது நமது கடமை. நமக்காக இறந்தோரை நாம் மறந்து கடந்தால் நாம் இனமல்ல பிணம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் தான் நாம் ஏற்கிறோம். அதுல ஏன் நான் தலைவரை அழைத்தேன்? தலைவர் என் அன்பு அண்ணன் பிரபாகரன் அவர்களோட என் தலைவனோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தரை பற்றியும் பேச்சு வருது, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் பற்றி. அதுல திரையுலகை பற்றி பேச்சு வரும்போது திரையுலகில் நமக்கு ஆதரவான நடிகர்கள் யாரு யார் யாரு என்ற கேள்வி அண்ணன் என்கிட்ட எழுப்பும் போது நான் வந்து அண்ணா திரையுலகில் சத்யராஜ் அண்ணா அப்படின்னு கொஞ்ச நேரம் விட்டு வேற யாருப்பா, வேற யாரு நம்ம போராட்டத்திற்கு நம்ம உணர்வோடு நிற்கிற ஆதரவா நிற்கிறதுன்னா 5 நிமிஷம் யோசிச்சுட்டு திருப்பி அண்ணன் சத்யராஜ் அண்ணா என்று சொன்னேன். வேற ஆளே கிடையாது. ரெண்டாவது, இந்த இடத்தில் இருக்க வேண்டியது என் அப்பா இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அண்ணன் தான் இருந்து இதை செய்யணும், வழிநடத்தணும். மேடையில இருந்து அவரு மேடையில பேசி கொண்டிருக்கும் போது சிரித்து கொண்டு இருக்கிறார். அவர் மனதுக்குள் அவ்வளவு காயம் இருக்கு. அவருடைய உடன் பிறந்த தங்கையுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அவரை மரணம் நெருங்கி கொண்டு துரத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் அவர் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று
இங்கே வந்திருக்கிறார் என்பது அவர் நம் மீதும் நம் இனத்தின் மீதும் வைத்திருக்கிற அந்த பற்றையும் நம் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் தான் அது காட்டுது. அப்ப அதனால் அவர் இதை வெளியிடணும், வெளியிட்டு இதை வாழ்த்தணும் என்று நான் விரும்பினேன். அதுக்கப்புறம் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய எழுத்துக்களை விரும்பி படிக்கிறது வழக்கம். அப்போ அவரை சந்திக்க முடியுமா, பேச முடியுமா என்றுலாம் நான் விரும்பிய காலத்தில் நாம் நேசித்து வாசித்து கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன் ஒரு நேர்காணல்ல உங்களுக்கு யாருடைய பேச்செல்லாம் பிடிக்கும் என்று அவரிடத்துல கேட்குறாங்க. அவர் பல மிகச்சிறந்த பேச்சாளர்களை எல்லாம், மிகச்சிறந்த தலைவர்கள் பெயரையெல்லாம் பட்டியலிட்டு ஒவ்வொரு பேச்சுக்கும் இடையிலே புயலாக வீசும் பேச்சு, அனலாக தெரிக்கும், அப்படி ஒவ்வொரு தலைவருடைய பேச்சா போட்டு ஆர்ப்பரிக்கும் சீமானுடைய பேச்சும் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுவார். அப்ப நம்மளை வந்து இவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆளு நம்மளையும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு உற்சாகம், நம்மளே கவனிக்க ஆள் இருக்குது. அப்ப நாம் நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளன் இது வந்து அமெரிக்காவை ஏட்டில் படிச்சு எழுதுற ஆள் இல்லை, நேர போய் சுத்தி பார்த்து வந்து எழுதுற ஆள். அப்ப அந்த மாதிரி ஒரு கடுமை இளம் வயதில் இவ்வளவு ஒரு அனுபவ அறிவை பெற்று இவ்வளவு வாசிப்பு தினந்தோறும் படிக்கக்கூடிய ஒருவர். அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு பெருமகன் நம்மை வந்து கவனிக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்தது. இப்போ அதிலிருந்தே அவர் மேலே எனக்கு முழு ஈடுபாடும் பற்றும். இப்போ அந்த இதில் இதுக்கு சரியான ஆள் வந்து அவர் தான் என்று முடிவெடுத்தான். அவரை அழைத்தேன். ஆனால் அவர் குறித்த நேரத்தில் நான் உறுதியாக நான் வருவேன் என்று சொல்லி வந்து இந்த இதழை பெற்று நம்மை பெருமைப்படுத்தியிருக்கிறார், வாழ்த்தியிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் நான் அன்போடு மிக உரிமையோடு வேண்டுவது, இது ஒரு இதழ் என்று நீங்க கருதக்கூடாது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் சொன்னதுதான், பேச்சும் திரைப்படமும் எழுத்தும் வலிமைமிக்க இராணுவத்தின் வலிமைமிக்க படைப்பிரிவுகள் என்று அண்ணன் சொன்னது எனக்கு நினைவு இருக்குது. என்னிடத்தில் சொன்னது, திரைப்படத்தை விட்டுட்டு இந்த வேலையை செய்வது, இந்த வேலையை விட்டுட்டு திரைப்படத்தை செய்வது, இது ரெண்டையும் விட்டுவிடக்கூடாது. ஆனால் இரண்டும் வலிமைமிக்க ஒரு இராணுவத்தின் படைப்பிரிவுகள் என்று. அந்த படைப்பிரிவின் இன்னொரு வலிமையான கருவியாகத்தான் நீங்கள் எங்கள் தேசத்தை பார்க்கணும். இது வந்து ஒரு ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு இருக்கிறது என்ற தலைமுறை பல தாண்டி இந்த தமிழ் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு கருவியாக நீங்க பார்க்கணும். நீங்க ஒவ்வொருவரும் உங்களை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அதை விட அதிகமாக எங்கள் தேசத்தை நீங்க நேசிக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் இந்த மொழியை, இனத்தை நேசிப்பவரா? உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் நேசிப்பவரா? அப்படி என்றால் எங்கள் தேசத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். இதில் எல்லோரும் சொன்னார்கள், எங்கள் தேசம் என்றால் அது ஈழ தேசமாக இருக்கலாம், அது உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் தமிழனுக்கான ஒரு தனி நாடாக இருக்கலாம். நாம் இதில் ஈழ வரைபடத்தை போட்டு அது எங்கள் தேசம் என்று கூட நாம் காட்டியிருக்கலாம். அது இல்லை, அது ஒரு பொது அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த பறந்து விரிந்து கிடக்கிற பூமி பந்தில் எனக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. அது எது என்று நாங்கள் அடையும் போது காலம் அதை உணர்ந்து கொள்ளும் என்பதுதான் நாம் சொல்ல விரும்புகிறோம். வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள், வெறும் 400-500 கிலோமீட்டர் சுற்றளவில் பரவி வாழக்கூடிய இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு உலகில் வாழுது. ஆனால் 12 கோடி எண்ணிக்கை கொண்ட ஒரு மக்கள்னா, நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்கள். தமிழ்நாடு, தமிழீழம், புதுச்சேரி, இப்படி பெரிய அகன்ற நிலப்பரப்புகளை தாய் நிலமாக கொண்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள், இமயவரை பரவி இருந்த ஒரு இனத்தின் மக்கள். இப்ப ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க, இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்குது என்று. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நான் கூட இந்த இதழ் அழைப்பிதழில் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தை கோடிட்டு காட்டியிருந்தேன். வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அவர்களே தங்கள் வரலாறை எழுதி கொள்வார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார். அதை ஏன் அந்த அழைப்பிதழை குறிப்பிட்டேன் என்றால்,
எல்லோரும் எங்களை நிராகரிக்கிற போது நாங்களே ஒரு ஊடகமாக மாறிடுறோம். அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அது யார் நமக்கு உணர்த்தியது? சமரசம். வேற வழியே இல்லை என்று சமரசம் செய்வதற்கு செத்தே போகலாம். தலைவர் நமக்கு சொல்லி தந்தது வழியே இல்லை என்று திணறி நிற்காதே, பாதையை தேடாதே, உருவாக்கு. நம்மளை எழுதல, நாமளே ஒரு ஊடகமா மாறிட்டு, நம்மளை ஊடகம் காட்டல, எழுதல, நாமளே ஊடகமா மாறிடுவோம். அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த எங்கள் தேசத்தை நாம் உருவாக்குறோம். இதுல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இதில் என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ்தான் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அதே கருத்தை மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஜோதிபாஸ் அவர்களும் வலியுறுத்துறாங்க. ஆமா, அம்பேத்கர் சொல்ற கருத்தை நானும் ஏற்கிறேன் என்று. அப்ப இமயவரை பரவி இருந்த நாம் இன்னைக்கு ஒடுங்கி ஒடுங்கி உள்ள நிலத்திலே குடியிருக்க இடம் இல்லாமல் அப்புறப்படுத்தப்படும். ஈழத்தில் நம்மளை அடிச்சு விரட்டினாங்க, இங்கே ஆக்கிரமிச்சு விரட்டுறாங்க. அதுவும் போதாக்குறைக்கு இன்றைக்கு இந்த நாட்டில் நிலம் கையகப்படுத்துகிற அவசர சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும் வச்சிருந்த ஒரே ஒரு உரிமை, இது என் நிலம், என் வீடு, என் காணி என்று சொல்லுகிற அந்த உரிமை. இப்ப அதுவும் இல்லை. எந்த நீ தடுப்பும் செய்ய முடியாது, நீ எந்த போராட்டமும் செய்ய முடியாது. வெளியேறு என்றால் வெளியேறித்தான் தீரும். அதனால் நாம் சொந்த நாட்டில் அகதிகளாக அனாதைகளாக ஆகக்கூடிய நிலைக்கு நாம் வந்து நிற்கிறோம். இந்த நிலையில் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தமிழர் எழுச்சியே தமிழ் தேசிய மக்களின் அரசியல் புரட்சி, தமிழ் தேசிய மக்களின் அரசியல் புரட்சியே அந்த இனத்திற்கென்று ஒரு தேச விடுதலைக்கான புரட்சியாக அமைய முடியும். எனவே முதலில் தமிழ் மீட்சி தான் தமிழர் தேசிய இனத்தின் எழுச்சியாக அமையும். தமிழ் இல்லாத தமிழர் இல்லை. இப்ப இங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை தான். ஏன் தமிழ் தேசிய அரசியல் பிறக்கல? தமிழே இல்லை. தமிழே இல்லாத நிலத்தில் தமிழன் எப்படி இருப்பான்? தமிழனே இல்லாதவன், தமிழனாகவே இல்லாதவன், தமிழனாகவே வாழாதவன், தனக்கென்று ஒரு நாடு வேண்டும், தேசம் வேண்டும் என்ற கனவோடு எப்படி இருப்பான்? எப்படி பிறப்பான்? அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்னும் கருக்கொள்ளவே இல்லை. அப்ப நாம முன்னெடுப்பது தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல். இந்த இனத்திற்கான அரசியலை கொண்டு இந்த இன மக்களுக்கென்று இறையாண்மை கொண்ட ஒரு அரசு, அந்த அரச வலிமையை கொண்டு தமிழர் அரசாங்கம், இந்த கட்டமைப்பில் இருந்துதான் தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியல் புரட்சி. அது 60 ஆண்டுகளுக்கு மேலாக என் அன்னை தமிழினம் போராடி இன்றைக்கு சர்வதேச அரசியலாக ஒரு பன்னாட்டு அரசியலாக மாற்றி நிறுத்தி இருக்கிற தனி தமிழீழ சோசலிச குடியரசை அமைப்பது. அது எல்லாரும் சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சிங்களன் சொல்லுவான், யாரு வந்து கேட்க போறா, நீ எவ்வளவுதான் தமிழீழம் கைவிட்டுருங்க. அது கிடைக்கும். யாரும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அன்று நீங்கள் தடுக்காதிருந்தால் அந்த பெரும் பயணத்தில் தன்னையும் ஒரு தளபதியாக இணைத்துக் கொண்டு பயணிக்க வந்திருப்பதுதான் எங்கள் தேசம். இதை நீங்கள் எல்லோரும் ஒரு நெருப்பை, நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மெழுகுவர்த்தியை நான் ஏத்திட்டேன், உங்க கையில கொடுத்துட்டேன். நீங்க முடிஞ்சவரை நீங்கள் ஒரு 10 மெழுகுவர்த்தியை பற்ற வைங்கள் என்று. அப்படி இந்த இதழை வாங்கி படித்து விட்டு நீங்கள் பல பேருக்கு படிப்பதற்கு வாங்கி கொடுத்து இதை பற்ற வைத்து பரப்ப வேண்டிய பணி உங்களுக்கு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய, உங்களோடு நமது கட்சியின் வளர்ச்சிக்கு, இனத்தின் விடுதலைக்கு களத்தில் நிற்கிற ஒரு தளபதியாக எங்கள் தேசம் இதழையும் இணைத்துக் கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களிடத்திலே வேண்டுகிறேன். இந்த இதழ் உருவாவதற்கு அரும்பாடாற்றிய எனது ஆசிரியர் குழுவில் இருக்கிற தம்பிமார்கள் இந்த அரிய கருத்துக்களை எல்லாம் சேகரித்து கொடுத்த தம்பிமார்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கமும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.
உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சொல்லும்போது தமிழன் என்றாலே ஒரு தீவிரவாதியாக பார்க்கிற போக்கு இருக்குது. முதல்ல ஒன்றை நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது உலகத்தாருக்கு, எல்லோருக்குமே. நாம் உலகத்தில் எல்லா மொழிகளையும் நாம் மதிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நாம் நேசிக்கிறோம். இதை மனிதநேயம் என்கிறார்கள். அதை போலவே நமது மொழியையும் நமது மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம். இதை இனவெறி என்கிறார்கள். இதில் இருக்கிற முரணே தான். நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறது யாரையும் பகைக்க அல்ல, எமது இனத்தின் பகையை வெல்ல. அதை நீங்க அதான் ரொம்ப முக்கியம். இது நாம் தமிழர் கட்சியினர் பிற மொழி இனத்திற்கு பிற இதுக்கு அப்படிலாம் இல்லை. நாம் தமிழர் என்று நாங்கள் உணர்த்த நினைப்பது, நான் இந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்துவர் அல்ல. எப்போதுமே சாதி மத உணர்ச்சி எங்களை பிரிக்கிறது. நாம் தமிழர் என்கிற இன உணர்ச்சி தான் எங்களை இணைக்கிறது. அதான் இங்க இருக்கிறது. அதற்காகத்தான் இது. இப்ப இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்று ஒரு தேசிய மதங்களாக பிளக்கும் போது அது சிதைந்து அழியுது. தாய்மொழியில் பெயர் தாங்குவதில்லை, மத அடையாள பெயர்களைத்தான் நாம் தாங்கி நிற்கிறோம். அது ஒரு கொடுமை, அது ஒரு கொடுமை. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாங்க முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். ஒரு தேசிய உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அதே நிலத்தில் வாழ்கிற பிறமொழி வழி தேசிய இனங்களை பகை இனங்களாக மாற்றிக்கொண்டு எமது விடுதலையை வெல்ல முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக நம்பி நிற்கிறோம். என் நிலத்தில் சிறுபான்மையா இருக்கிற ஒரு மலையாளி 16 கிலோமீட்டரில் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். என்னிடத்தில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்கிற மொழிவழி தேசிய இன மகனாக இருக்கிற கன்னடன் அருகில் இருக்கிற கர்நாடகாவில் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். அப்ப இந்த தேசிய இன மக்களின் ஆதரவில்லாத அந்த நிலத்தில் ஒரு தேசிய இனம் தமது உரிமையை வெல்லாது. அதனால் நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து மக்களுக்கானது. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. அது என்ன அரசியல்? அனைத்து உயிர்களுக்கும் ஆனது. பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார்கள், அரசியல் என்பது மக்களுக்கான முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று சொல்கிறார். அதையும் தாண்டி அவர் பிள்ளைகள் ஒருபடி மேலே போய் சொல்கிறோம், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்கிற சேவையும் தான் என்று சொல்றார். அது எந்தெந்த எந்த அடிப்படையில் இந்த அரசியல் கட்டமைக்கப்படுகிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று எமது மறை எமக்கு போதித்த அந்த நன்னறியின் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுகிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மூலம் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எமது மறையின் அடிப்படையிலே அது கட்டப்படுகிறது. நீ ஆடு மாட்டுகளுக்கு தண்ணி வை, இறை வை, கோழி உருவிக்கு கொக்குக்கு இறை போடு, ஈக்கும் எறும்புக்கும் இறையாக இருக்கட்டும், அரிசி மாவிலை கோலம் போடு என்று எமது மறை போதிக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு என்று. இதைத்தான் எமது அப்பா நம்மாழ்வார் பல்லுயிர் பெருக்கம் உயிர் சூழல் என்று போதிக்கிறது. என் வீட்டில் நாய், கோழி, ஆடு, கொக்கு, குருவி எல்லாம் இருக்கு. இது சிட்டுக்குருவி, புறா எல்லாம் இருக்கு. உங்க வீட்டுல நிறைய ஆடு, நாய் இதெல்லாம் இருக்காமே, பறவைலாம் இருக்காமே. இல்ல, அவங்க வீட்டுலதான் நாங்க இருக்கிறோம் என்று சொன்னாங்க. உண்மை அதுதான், உண்மை அதுதான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை நான். என்னால் தான் அந்த இயற்கைக்கு பெருந்தொல்லை. நான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் அடிச்சு ஹா ஹா என்று கத்தி தெரிந்த காக்கையை காண இனி கருமாதிக்கு கூட வராது. அப்ப இந்த நிலையில் அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ற எமது மறையின் அடிப்படையிலே ஆடு மாட்டுக்கு கோமாரி நோய் என்றால் அதற்கு மருத்துவ முகாமை வச்சு நடத்தி அதை காப்பாற்றுங்கள் என்று நான் போராடுவது அதற்கான அரசியல். காடுகளில் சிகரெட்டை புகைத்து விட்டு போடாதீர்கள், காடு பற்றி எரிந்துவிடும், நான் தடை விதிக்கிறேன், அது அந்த காடுகளுக்கான அரசியல். அங்கே பாலித்தின் நெகிழித்தாட்களை போடாதீர்கள், அதை தெரியாது, என்னவென்றே தெரியாது, தின்னுவிட்டு மானும் மறையாடும் செத்து விடுகிறது, செமிக்காமல் என்று தடுக்கிறனே, அது அந்த மானுக்கும் ஆட்டுக்குமான அரசியல். இப்படி எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு. திரைப்படத்துல தவளை இப்படி தண்ணிக்குள்ள குதிச்சு விழுந்துருது, இப்படி குளத்துல வைக்கும்போது இந்த தவளை உயிரோட இருக்கா, சான்றிதழ் கொண்டான்னு மருத்துவர் கேட்கு, மருத்துவ சான்றிதழ் கொண்டான்னு தணிக்கை கேட்குது. ஏன்னா தவளைக்கான அரசியல். இப்படி வச்சுட்டா நாய், இப்படி வெறி நாயை நீ அடிக்க கூடாது, உன்னை கடிக்க வந்தாலும் அந்த வெறி நாயை நீ அடிக்க கூடாது, அதை நீ வனவிலங்கு அந்த மாநகராட்சிக்கு தான் நீ அழைச்சு சொல்லணும், உயிர் அந்த விலங்கை காப்பகத்துக்கு தான் நீ அழைச்சு சொல்லணும்னு ஒண்ணு இருக்குதே, அது அந்த நாய்க்கான அரசியல்.
அப்ப அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. அப்ப சாதியும் மதமும் கடவுளும் ஏன் இந்த அரசியலில் கலக்கக்கூடாதுங்கிற சாதியும் மதமும் கடவுளுங்கிற உணர்ச்சி வெறும் மனிதனுக்கு மட்டுமே ஆனது. அதில் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மத உணர்ச்சி கடவுள் அதில் இணைந்து விடக்கூடாது என்று நாம் துடிக்கிறோம். அதனாலதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. கட்சி அனைத்து மக்களுக்குமானது. மராட்டியரா வா என் கட்சியில் இரு, மலையாளியா தாராளமா இரு, கன்னடரா வாயிரு, குஜராத்தியரா வாயிரு, பீகாரியனா வாயிரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை தளபதியும் எங்களுக்கு இரு, மன்னர் நாங்க தான். அதைத்தான் தத்துவ முழக்கமாக சொல்லலாம். யாரும் வரலாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். அதுல ஒண்ணும் இல்ல. அது உலகம் பூரா அப்படித்தான். தந்தை பெரியாரே என்ன சொல்றாங்க, அவரவர் உலகம் போலாம அந்தந்த தேசிய இனங்களை அந்தந்த தேசிய இனத்தின் மக்கள் தான் ஆள்றான். அதான் யதார்த்தம். அதான் யதார்த்தம். கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்க, காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மலையாளி தான் ஆள முடியும். கர்நாடகாவோ பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ அல்லது தேவை கவுடாவோ கன்னடா தான் ஆள முடியும். ஆனா ஏன் நாட்டை என்னை தவிர அவங்கெல்லாம் சேர்ந்தா ஆள முடியும். இதுல எங்க இன வெறி இருக்குது, எங்க மொழி வெறி இருக்குது, எங்க இருக்குது? இது என்னுடைய அடிப்படை அரசியல் உரிமை. அதனாலதான் என்ன சொல்ற, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் நம்ம எல்லாம் படுத்து நல்லா புகழ்றாங்க. அதை ஏறி வச்சு எச்சிக்காய் திருப்பிட்டு போயிட்டேன். எல்லாரையும் வாழ வச்சுட்டு நான் வாடகை விட்டு குடியிருக்கேன். வந்தவனை எல்லாம் வசதியாக வாழ வைத்த நான் என் சொந்த வரை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்திருக்கேன். அதான் வரலாற்று பெரும் உரிமை. அப்ப என்ன முடிவெடுக்கிறோம், வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், நமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அது எல்லாருக்கும் உண்டு. நான் போய் ஆந்திராவில் ஒரு 6 மாசம் ஆண்டுக்கிறேன்னா அவன் அருவாக்கம்படுத்து வெட்டுவான். கர்நாடகாவில் சொன்னா கட்டி வச்சு அடிப்பான், விளக்குமாறு கொண்டு அடிப்பான். அதான் சரியானது. எளிய தத்துவம். என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும். இது எங்க இருக்குது இனவெறி, இது எங்க இருக்குது கொலவெறி? ஒண்ணும் கிடையாது. அப்ப சாதி மத உணர்ச்சியை சாகடிக்காமல் நான் தமிழன் என்கிற மகனாக பிறக்க முடியாது. நான் ஒரு சாதி மகனாக இருந்துட்டேன்னா அந்த சாதி தான் இருக்கும். நான் இந்து நினைச்சிட்டேன்னா நான் தமிழனாக இருக்க முடியாது. ஏன்னா இஸ்லாமிய தமிழன் அடிச்சா எனக்கு வலிக்காது, அப்போ கிறிஸ்தவ தமிழன் அடிச்சா எனக்கு வலிக்காது. நான் இஸ்லாமியன் நினைச்சிட்டேன்னா இந்து தமிழன் அடிச்சா எனக்கு வலிக்காது. இதுல எந்த தமிழன் அடிச்சாலும் எனக்கு வலிச்சதுன்னா நான் தமிழன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்போதான் ஒரு தேசிய ஓர்மை வரும். அப்ப தமிழ் தேசிய இனத்திற்கு என்று ஒரு அரசியல் உருவாகாம இருக்கிறதுக்கான சிக்கல் என்ன, அதுக்கு தடையா இருக்கிறதுக்கு சாதிய மதம். வெளியில எதிரிகள் நிறைய இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற முதல் எதிரி சாதியும் மதமும். அதைத்தான் நமது புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் பாடுகிறார். சமய வெறி, கடவுள் வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று. அது இல்லாம அந்த உணர்ச்சியை சாகடிக்கத்தான் நாம் தமிழர் என்று சொல்றோம். நாம் தமிழர் கட்சியின் பேரா என் இனத்தின் பெருமை மிக்க அடையாளம். அதுல திரள வேண்டியது ஒரு காலத்தின் தேவை, வரலாற்று கடமை. இது நான் கட்சி ஆரம்பிக்க வந்தவனா அமைதிப்பட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அண்ணன் சத்யராஜுக்கு நினைவுல இருக்கோ இல்லையோ, என்னைய கருப்பையாவை செல்லுவாரெல்லாம் கூட்டிட்டு ரொம்ப அன்பா வச்சிருப்பாங்க. நான் தான் அடிக்கடி போய் காட்சி தயார்னா கூப்பிட போவேன். அப்ப உட்கார்ந்துட்டு, தலைவா திருமணம் பண்ணிக்கிறேங்க, காசுக்கு செல்லுங்க சொல்லுங்க, நான் கை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டைரக்ஷன் எப்ப வேணாலும் பண்ணலாம், திரைப்படம் எப்ப வேணாலும் இயக்கலாம், காலத்தை கல்யாணம் பண்ணுங்க. யாரு? என் அப்பன் கூட சொல்லல, எனக்கு என்னை பெத்த தாய் தந்தையர் கூட சொல்லல. திருமணம் பண்ணிக்கிறங்க, காசு இல்லைன்னா பரவாயில்ல, நான் செலவு போட்டு உங்களுக்கு நல்லா பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்ன முதல் ஆளு அண்ணன் சத்யராஜன். அவ்வளவு அக்கறையோடு எங்களை எல்லாம் நேசித்து வளர்த்த ஒருவர். அமைதிப்படை படம்
இயங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அமைதிப்படை படம் மட்டும் இல்லை, எந்த படமும் முன்பணம் மட்டும்தான் பெற்றுக்கொள்வார். முன்பணம் கொடுங்க. அந்த நிர்வாகியை கூப்பிட்டு சொல்லுவார், எந்த நேரமும் கையில் 5 லட்சம் வச்சுக்கிருங்க. அது எதுக்கு? யாராவது உதவின்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்கணும். கேட்கிறவர்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற ஏமாலியும் அல்ல அவர். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீ பசிக்குதுன்னு காசு கேட்கிற, நான் 100 ரூபா கொடுக்குறேன் போய் சாப்பிட்டு வாங்க. நீ நேர போய் உணவு விடுதியில பசிக்கு சாப்பிட்டினா என்னுடைய நீ மனித நேயத்தை போற்றாயின்னு அர்த்தம். நீ நேர டாஸ்மார்க் கடையில் போய் கோட்டரை போட்டினா என்னை கேவலமா இழிச்ச வாயினா நினைக்கிறான்னு. அதுல அவர் தெளிவா இருப்பார். அந்த ஆளு யாரு? இந்த காசு உரியவனுக்கு இதய அறுவை சிகிச்சையா மருத்துவமனை இது எவ்வளவு பணம் நான் கட்டிடுறேன் போங்கன்னு நேரம் அங்கே கட்டிடுவார். இல்லைன்னா அவன் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு சும்மா எனக்கு இதே வெளியிட்டு இப்படி வசூல போட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்ப அதுல மனித நேயத்துக்கும் இழிச்ச வாத்தனத்துக்கும் ஒரு சின்ன கோடு தான் இருக்கு இடையில. தமிழன் இழிச்ச வாயனா இருந்துட்டான், அதான் பிரச்சனை. என்ன எப்படி இழிச்ச வாயனா இருந்துட்டான்? தமிழர்களுடைய பெருந்தன்மைக்கும் இழிச்சவாத்தனத்துக்கும் ஒரு நூலலையில தான் கோடு இருக்கு. காவிரி கர்நாடகாவில் இருக்கிற நீர்வளம் கன்னடர்களுக்கு, கேரளாவில் இருக்கிற நீர்வளம் முல்லை பெரியாற்று நீர்வளம் மலையாளிகளுக்கு, அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மொழிவழி தேசிய மக்களுக்கு என்றால் என் மண்ணில் இருக்கிற நரிமலம் பெட்ரோல் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் அது என் மண்ணிற்கு தானே. அதெல்லாம் அவனவனுக்கு என்னது எல்லா பயனுக்கும். அப்படின்னா என்னுடைய பெருந்தன்மை, என்னுடைய பரந்த நோக்கு, என்னுடைய ஆழத்தழுவி அரவணைக்கிற அந்த பேரன்பை நீ இழிச்சாத்தனமா நினைக்கிற. ஏன்னா அந்த உலகத்துல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடின முதல் புலவன் என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் தான். அதை நினைச்சு பாருங்க. இரண்டாவது நமது பாட்டன் நமது மறைபாடிய வள்ளுவ பெருமகனார்ல இருந்து கம்பன், கவிழன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகம் உலகு உலகுன்னு உலகம் தழுவி நேசித்தான் பாடியிருக்கான். ஆனா உலகந்தழுவி நேசித்தவனுக்கு நீ ஊர் என்று சொல்ல ஒண்ணும் இல்ல, உதவட்டா அடிபட்டா ஓடி வந்து மருந்து போட ஒரு கரம் இல்ல, கதறி எழுதால் கண்ணீர் துடைக்க ஒரு விரல் இல்ல. இந்த நாதியற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற இனம் நாதியற்று நிற்குது. இன்னொரு தலைமுறை நம்பிக்கையற்று நிற்கவில்லை என்பதை காட்டுவதுதான் நாம் தமிழர் என்ற இந்த கட்சி. அதனால நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றாளர்கள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். தமிழ் படியுங்கள், தமிழ் பேசுங்கள். ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல தாய்மொழியில் படிப்பது பேசுவது அவ்வளவு இழிவா? அம்மாவை அம்மாவை என்று சொல்வது, அம்மா மொழி பற்றுக்கும் வெறி பற்று இருக்கலாம், வெறியாயிடக்கூடாது என்று சொல்வதை எப்படி பார்ப்பது? அம்மாவை நீங்க 5 முறை தான் அம்மான்னு கூப்பிடணும், 50 முறை கூப்பிட்டா வெறி அப்படின்னு சொல்வதா? அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பற்று அப்படிலாம் ஒண்ணு இல்லை. என்னை ஒருவன் மொழி வெறியன், சீமானை ஒருவன் இனவெறியன் என்று சொன்னால், தமிழன் ஒருவனை இனவெறியன் என்று சொன்னால் அவன் இன்னொரு மொழிக்கு வெறியன் என்பதுதான் அர்த்தம். நான் கூட என்னைய பல தடவை சொன்னேன், சீமான் ஒரு இனவெறியன், அவன் பெரிய மொழி வெறியன், நல்லா சொல்லு சத்தமா. ஏன்? அப்பதான் நான் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கேன். நீனா அதேதான் சொல். நான் ரஜினிகாந்த் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போய் ஐயா பால் தாக்கரே பாக்குறாங்க. பார்த்துட்டு வெளியில கேட்கிறாங்க. கேட்டவன அவர் சொல்ற, பால் தாக்கரே என் கடவுளுங்கிறார். அன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கையிலே ரஜினிகாந்த் மேல மரியாதையே வந்துச்சு. சரியா இருக்கணும். நீ உலகத்துல என்னை கொண்டு நடு வீதியில நிக்க வச்சு நீ சுட்டு கூட போட, எங்க வேணா எவ்வளவு பெரிய தண்டனை கூட நான் சொல்லுவேன், பிரபாகரன் அண்ணன் என்னைய கன்னடால கைது பண்ணி வச்சுட்டு கேட்டான், கேட்டான் யாரு என்னன்னு. ஒரு பிரதர், மை பிரதர். அதை அப்படியே பாக்குறேன். இந்த புலிக்கொடியை பார்த்து எல்டிடி பிளாக், எல்டிடி சிம்பல் ஆஃப் எல்டிடி என் கொடின்னு. இது ஏன் கொடி மட்டும் இல்லடா, பல ஆயிரம் ஆண்டா என் பாட்டை முப்பாட்டை ஏந்தி பிடிச்ச கொடின்னு. நோ நோ நோ, நான் சிம்பல் ஆஃப் எல்டிடி. நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நான் அதே சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். நீ அது எங்க கொண்டு நிறுத்து கேட்டாங்க. சோனியா காந்தி முன்னாடி கூட நிற்பேன், ராஜபக்ஷ முன்னாடி கூட நிற்பேன். அவன் ராஜபக்ஷ நிற்பேன், நான் பிரபாகரன் தம்பியா தான் நிற்பேன்.
பால் தாக்கரே என் கடவுள்னு என்னைக்கு ரஜினிகாந்த் சொன்னாரோ அன்னைக்கு தான் அவர் மேல எனக்கு பெருமதிப்பு வந்தது. அவருக்கு பால் தாக்கரே கடவுள், எனக்கு பிரபாகரன் கடவுள். அவரவர் அதுல போய் சந்தர்ப்பத்துக்கு போய் மாறிக்கிட்டு பேசுறது, அது வச்சுக்கிறது, அதுதான் தவறு. அந்த பற்று எல்லாருக்கும் இருக்கணும், அந்த பற்று எல்லாருக்கும் இருக்கணும். இப்ப நான் ஆங்கிலம் கலவாம பேசுங்கன்னு என் மக்களுக்கு மட்டுமா நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா இல்லை, உண்மையா இல்லை. மலையாளிகளுக்கு சொல்றேன், கன்னடர்களுக்கு சொல்றேன், தெலுங்கர்களுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். அவன் அதே தானே பண்ணிட்டு இருக்கான், நம்மள மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம எப்படி இந்த மெடிக்கல் ஸ்டோரு, டிம்பர் டிப்போ, டீ ஸ்டாலு, ஹோட்டலு, ஹீட்டல் எழுதிருக்கோம், அதே தான் கர்நாடகா எழுதி வச்சிருக்கான். கன்னடத்துல எழுதி வச்சிருக்கான் ஹோட்டல், கன்னட மொழியில கீழே ஹோட்டல். அதேதான் அந்த இடம் முடிச்சவனு இல்லையா, மொழியை தொலைச்சு விட்டான். அங்க போய் வாழ்த்துக்கள் படம் எடுக்கும்போது கேரளால போய் ஒரு படம் பிடிக்க வச்சு காவல் நிலையம்னு எழுதி வச்சு, இதுக்கு மலையாளத்துல ஒரு வார்த்தை சொல்லுப்பா. மலையாளத்துல என்னப்பா காவல் நிலையத்துக்கு? போலீஸ் ஸ்டேஷன். அது போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷுங்க, மலையாளத்துல அதான் போலீஸ் ஸ்டேஷன். அவன்கிட்ட இல்ல, அவன் இல்லையா தொலைச்சுட்டான். அவனை போய் திருப்பி திருப்பி கேட்டா எங்க ஒண்ணு தருவான். ஐயோ சிம்மான் போலீஸ் ஸ்டேஷன் தொலைச்சுட்டான். ஆனா தமிழ்ல லட்சக்கணக்கான வேர் சொல் இருக்கிறது, லட்சக்கணக்கான வேர் சொற்கள். நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை, பாவிக்கிறது இருக்கிறது, பயன்படுத்துறது இருக்கிறது. அதை விட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். பசியாறீங்களா? காலையில பசியாரிட்டிலான்னு இருக்குது, சிற்றுண்டின்னு இருக்குது, அவ்வளவு சொல்லணும். பசியாருவோமே, டிஃபன் டிஃபன் சார், டிஃபன் போட்டா தான் அவனுக்கு சரியா வரும். டிஃபன் போட்ட தேநீர், தேயிலிருந்து வர்றதுனால தேநீர், அப்படியே அழகான ஒரு பெயரை நம்ம வச்சிருக்கான். இவன் என்ன பண்றது, தேநீரை விட்டுட்டு டீ சாப்பிடுவோம். அப்ப இதெல்லாம் நம்ம திட்டமிட்டு உணராமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிழை. அப்ப என்ன நம்ம இது புரிந்து கொள்ளணும்னா, அன்பிற்குரியவர்களுக்கு, உலகெங்கும் வாழ்கிற எனது தாய் தமிழ் சொந்தங்களுக்கு, தளத்தில் இன எழுச்சி களத்தில் நின்று அயராது போராடி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் அன்போடு வைக்கிற வேண்டுகோள், தாய்மொழி மறந்த இனம் உலக வரலாற்றில் வாழ்ந்ததாக செய்தி இல்லை. அப்போ மொழி அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும். அந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழியை மீட்டு அழிவில் விளிம்பி நிற்கிற ஒரு தேசிய இனத்தையே மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எளிய மக்களின் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவருடைய வேளாண்மை, அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்க வேண்டிய ஒரு தேவை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் பிறக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனிமேல் வருங்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்காவது தாய்மொழியில் பெயர் சூட்டுவோம். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டார்களே, தெரியாது அது சமஸ்கிருதமா தமிழ் என்று தெரியாது. ஐயா ராமகிருஷ்ணன் ஒரு பேர் கூட சமஸ்கிருதம், அது தெரியாது. ஆனால் இப்போது தெரிகிறது. தலைவர் பிரபாகரன் சொல்லுகிறார், வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி என்று. அப்ப நாம் தெரியல, ஆனா தெரிந்துட்டது. அப்ப தவற திருத்தம். அப்ப இதை மாற்றுவது கடினம் என்றால் இனி பிறக்கிற பிள்ளைகளாவது தூய தமிழ் பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். அது பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்ற ஐயா முத்துக்கூத்தனின் வைர வரிகளுக்கு ஏற்ப நாம் அதை செய்ய வேண்டும். பிறகு தமிழ் எழுத படிக்க பேச ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதை எனது அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் ஒரு பலனும் கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்கும். நீங்கள் உலகத்தின் எந்த மொழியும் படியுங்கள், நீங்கள் வாழ்வதற்கு நம் சொந்த மொழி தமிழ் படியுங்கள், நம் இனம் வாழ்வதற்கு. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது, அத்தனை ஜன்னல்களாக சாளரங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள், அத்தனையாகவும் உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள். நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நமது தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நடைமுறையில் இன்றைய நிலையில் கழிவறையில் ஜன்னல் கதவுகளாக நமது தாய்மொழியை மாற்றிவிட்டோம் என்பதுதான் வரலாற்று பெரும் கொடுமை. எனவே ஒரு தேசிய உரிமைக்கும் மீட்சிக்கும் விடுதலைக்குமாக நாம் எல்லோரும் உணர்வெழுச்சியோடு எழுந்து போராடி கொண்டிருக்கிற இந்த காலத்தில்
நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை. தமிழனாக பிறந்த எல்லோரும் தமிழன் அல்ல. தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இறுதி வரை ஒருவன் எவன் உறுதியாக நின்று வாழ்கிறானோ அவன்தான் தமிழனாக இருக்க முடியும். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற 2 பெரும் தமிழர்கள், அண்ணன் சத்யராஜ் அவர்களும் அன்பிற்குரிய ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த இதழை வெளியிட்டும் பெற்றும் இருப்பது நமக்கு மட்டுமல்ல, இந்த இனத்திற்கே பெரும் பெருமை. இதை நாம் தமிழர் பிள்ளைகள் கவனத்தில் கொண்டு இதை மிகப்பெரிய ஒரு படை கருவியாக நீங்கள் கையில் வைத்து களமாடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உயிருக்கினிய தாய் தமிழ் உறவுகளும் இந்த இதழை கொண்டாடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த படைப்பாளிகளுக்கான விருதுகளை கொடுத்து அவர்களை சிறப்பித்து கொண்டாடுகிற ஒரு வாய்ப்பாக இந்த எங்கள் தேசம் இதழை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்கள், இதை இன்றிலிருந்தே இது பல்வேறு படைப்பிரிவுகள் நமக்கு இருப்பது போல எங்கள் தேசமும் நமது படையில் ஒரு வலிமைமிக்க பிரிவாக உங்களோடு இணைத்து கொண்டு களத்திலே நில்லுங்கள். உறுதியாக நாம் வெல்லுவோம். இதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி சொல்லும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஒரு புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழ். மதுரவாயில் மாவட்டத்தின் சார்பாக 26 பேருக்கான ஆண்டு கட்டணம் 10,400 ரூபாயை ஆசிரியரிடம் வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. எங்கள் தேசம் வளர்ச்சிக்கு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஒளிவாங்கியிலே சொல்கிறார், உங்களுடைய சார்பாக ஐயா சா ராமகிருஷ்ணன் அவர்களிடம் ஒரு பணிவான கோரிக்கை. அடுத்த இதழ்களிலே நாங்கள் வெளியிட்டு விடுவோம். இது என்ன தொடர் என்பதற்கான தலைப்பை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். 3வது இதழிலிருந்து அண்ணன் அவர்களுடைய இந்த வரலாறுகளே எங்களுக்கு சொல்லுங்க. என் இனத்தினுடைய வரலாறையே நீங்க எழுதுங்க. அதுதான் நமக்கு பெருமையாக இருக்கும். அடுத்த இதழில் தலைப்பு வெளியிடப்படும். 3வது இதழிலிருந்து ஐயாவுடைய தொடர் தொடர்ந்து வரும் என்று நம்பிக்கையோடு சொல்கிறோம். எனது இந்தியா மாதிரி எனது தமிழ் தேசம், எனது தேசம். வெளியில இதழ் இருக்கு. எல்லோரும் குறைந்தது 10 இதழாவது இப்பொழுது வாங்கி செல்ல வேண்டும். அடுத்தது அந்த ஆண்டு கட்டணங்கள் விரைவாக தர வேண்டும். இப்பொழுது களைவோம், மீண்டும் கூடுவோம். நன்றி, வணக்கம்.